நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற இந்த இஷ்யூ வந்து நிச்சயமா நயன்தாராவோட எந்த பர்சனல் ப்ராப்ளமும் இல்லை. நயன்தாராங்கிற ஒரு பிரபலமானவரை பத்தி, அவருடைய பிரச்சனை, அவர் செய்ததுனால நம்ம பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதனால்தான் இன்னைக்கு இந்த விஷயத்த நம்ம ஷேர் பண்ண போது கூட நான் சொன்னேன், இது நயன்தாரா விஷயம் இல்ல, ஆனா தேங்க்ஸ் டு நயன்தாரா. ஏன்னா இந்த விஷயத்தை குறித்து பேசுவதற்கான ஒரு லைட், ஒரு கவன ஈர்ப்பு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. வந்து எல்லாரும் இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நிறைய பேரு இன்பாக்ஸ்லயும் சரி, வாட்ஸ்அப்லயும் சரி நிறைய பேரு ஹலோ யாரோ டிஸ்டர்ப் தயவு செய்து எல்லோரும் மியூட் பண்ணுங்க. உங்களோட இதை வந்து மியூட் பண்ணுங்க. மீட்டிங் தொடங்கிட்டு உங்களோட இது ரெக்கார்ட்ல போயிட்டு இருக்கு. தயவு செய்து மியூட் பண்ணுங்க. நான் செய்தாலும் அதை எடுத்துருவீங்க ப்ளீஸ். ஹலோ, இப்ப என்ன ஆகுதுன்னா, ஓகே நான் பாக்குறேன். நீங்க கதைங்க மாதிரி நான் அன்மியூட் பண்றேன். இல்ல யாரோ பக்கத்துல வந்து அவங்களுடைய செல்போன் மைக்கு அல்லது இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ பக்கத்துல இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி சத்தம் எக்கோ அடிக்கும். அப்படி இருந்ததுன்னா அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. டெக்னிக்கல் ரீசன் ஃபார் தட். உங்க பக்கத்துல இன்னொரு செல் இருந்தாலோ அல்லது வேற ஏதோ இருந்தாலோ அது ஒரு எக்கோ அடிக்கும். அதான் இந்த மாதிரி சத்தம் வர்றது. அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல இங்க இது சம்பந்தமான நிறைய யூடியூப், அப்புறம் இது சம்பந்தமா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய பொதுஜனம் அப்படின்னு பாக்குறப்போ நிறைய பேருக்கு இத பத்திய புரிதல் இல்லை. அது முதல் விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டது. ஏன் புரிதல் இல்லை அப்படின்னா, ஐடி என்ஜினியரா இருக்கிறாங்க, பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க, எம்பிஏ கேட்டகரி பர்சனா இருக்கிறாங்க. ஆனா ஒரு பயாலஜி அப்படின்னு பார்க்கிறப்போ, நம்மளுடைய உடற்கூறு என்று பார்க்கிற போது அவர்களுடைய புரிதல், அவர்கள் தெரிந்திருப்பது என்பது அந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரைக்கும், 10ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன படிச்சாங்களோ அதுதான். அதுல வந்து இன்னும் சொல்ல போனா, நம்மளுடைய ஆண் குழந்தைகளுக்கு ஒரு பெண்ணுடைய உடல் ரீதியான எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா தெரியாது. அவன் என்ஜினியரா இருப்பான், அவன் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய கல்வி திட்டம் இவை பற்றிய புரிதலை கொடுத்திருக்குன்னு தெரியாது. நிறைய பேர் இந்த வாடகை தாய்ங்கிற விஷயத்துல வந்து ஏகப்பட்ட குழப்பத்துல இருப்பது இதனால் மட்டும்தான். இப்போ இந்த விஷயத்த, இந்த சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி போகலாம் நான் நினைக்கிறேன்னா, முதல்ல இத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டு நான் வெளியில போயிடுறேன். நீங்க எல்லாரும் பேசுங்க. நம்ம இந்த கருத்துக்களை இப்படி ஒன் பை ஒன்னா போனாதான் இதை நமக்கு வந்து எடுத்துட்டு போக முடியும். நான் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறேன்னா, இது ஒண்ணும் ஒரு புதிய செய்தி இல்லை. ஏற்கனவே பல பிரபலங்கள் செய்ததுதான். இது ஒரு புதிய செய்தி இல்லை. இது எப்ப ஒரு பிரச்சனையாக இந்தியாவை பொறுத்தவரையில் மாறியதுன்னா, குஜராத்ல ஆனந்த் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அங்க ஒரு மருத்துவமனையில ஒரு ஆண்டில் மட்டும், ஒரு வருஷத்துல ஆன் ரெக்கார்டா நமக்கு இருக்கிறது என்ன நடந்ததுன்னா, ஒரு 100 பெண்கள் வாடகை தாய்களாக ஒரே மருத்துவமனையில இருக்கிறாங்க. அவங்க யாருக்காக இந்த கருவை சுமக்கிறார்கள் என்பது அந்த பெண்களுக்கு தெரியாது. அவர்கள் பெற்று கொடுத்த குழந்தைகள் எல்லாமே வந்து ஃபாரினர்ஸ்க்கு. ஃபாரினர்ஸ் எதுக்காக இந்தியாவுக்கு வருங்க? அப்ப நமக்கு ஒரு ரெக்கார்டு கிடைக்குது. உலகத்திலேயே மிக அதிகமாக வாடகை தாய்கள் இருக்கின்ற ஒரு தேசம் இந்திய தேசம். இது தெரிய வருகிற போது இந்தியா வந்து விழிச்சுக்கிடுது. அடடா, எங்கேயோ ஏதோ நடக்குது. அப்பதான் இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சட்ட திட்டங்கள் வகுக்கக்கூடிய ஒரு சூழலே நமக்கு வருது.
இது முதல்ல நமக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரி, அது ஃபாரின்ல வந்து அதற்காக கூடிய செலவு விஷயங்கள். இரண்டாவதாக இன்னைக்கு வரைக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி அந்த குழந்தை வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்திய பெண்களை விரும்புவதற்கான காரணம், இந்திய பெண்கள் கொஞ்சம் இந்த தண்ணி அடிக்க மாட்டாங்க, போதைப் பொருள்களுக்கு நினைக்கிறாங்க. அது ஓரளவுக்கு அது உண்மையும் கூட கம்பேரிட்டிவ்லி. அதனால ஒரு திடகாத்திரமான ஆரோக்கியமான ஒரு குழந்தையை அவர்களால் கொடுக்க முடியும் நம்புறேன். சரி, இந்த குழந்தைகளை கொடுக்கறப்போ இதுல 2 வகையா இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஆணுடைய விந்து எடுக்கப்பட்டு அது நேரடியாகவே ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ள செலுத்துறது. அப்போ அந்த பெண்ணோட கருமுட்டையோடு சேர்ந்து அந்த குழந்தை உருவாகிறது. இது வந்து இல்ல இப்ப நடக்கிற வாடகைத்தாய் என்பது. அப்போ அப்படி உருவாகின்ற போது அந்த கருமுட்டையை கொடுக்கின்ற அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தையின் மீதான எல்லா உரிமைகளையும் வந்துடும். ஆனா இப்ப நடக்கிற இந்த வாடகைத்தாய்ங்கிற சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, அந்த சம்பந்தப்பட்ட ஆண் பெண் கணவன் மனைவியோ ஆண் பெண்ணோ அவர்களுக்கு ஒரு குழந்தை வேணும். ஆனால் அந்த பெண் அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாத உடல் ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதாக சொல்லப்பட்டார். நம்முடைய கவர்மெண்டோட சட்டத்திட்டம், இந்திய சட்டத்திட்டம் அதை சொல்லுகிறது. அவர்களில் அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கிறது, அவளால் ஒரு குழந்தையை சுமக்க முடியாது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபணம் செய்யப்பட்டார். அவங்க இந்த வாடகைத்தாய் சிஸ்டத்துக்குள்ள போகலாம். போகும்போது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த பெண்ணுடைய கருமுட்டையை எடுக்கிறார்கள், ஆணுடைய விந்தையும் எடுக்கிறார்கள். இந்த இரண்டையும் சரியான நிலையில் பரிசோதனை குழாயில் அவர்கள் வந்து அந்த இரண்டும் இணங்குகின்ற போது அங்கே ஒரு கரு உற்பத்தி ஆகிறது. அந்த கருவை எடுத்து இந்த தேர்ட் பர்சன், இந்த வாடகை தாய் என்கிற பெண்ணுடைய உடம்பில் செலுத்துகிறார்கள். அந்த பெண் அந்த கருவை தன்னுடைய கருப்பையிலே சுமந்து வாடகை தாயாக மாறி குழந்தையை பெற்றெடுக்கிறார். இப்ப என்ன நடக்குது, இந்த பெற்றெடுக்கின்ற போது இது கமர்ஷியலா மாறிடக்கூடாது என்பதற்கு தான் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் வகுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது கமர்ஷியலா தான் இருக்கு. இங்க என்ன வந்திருக்காங்க, ஏஜென்சி இருக்கிறாங்க. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு 12-20 லட்சம் செலவாகிறது என்று சொல்கிறார்கள். அதுல வந்து ஏஜென்ட் எல்லாம் எடுத்தது போக அந்த பெண்ணுக்கு 3 லட்சம் கூட கிடைக்குதா அப்படி நமக்கு தெரியாது. ஆன் ரெக்கார்டு. ஓகே, 12 லட்சம் கிடைக்கதா சொல்றாங்க, 3 லட்சம் கூட கிடைக்கதா நமக்கு ரெக்கார்டு இல்ல, கிடைக்கிறது இல்ல. அதுக்கு இன்னும் என்ன சொல்லுகிறது இந்த சட்டத்திட்டம், நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அந்த சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி இருவருக்கும் 5 ஆண்டுகள் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஒரு கிளாஸ் அப்படி இருக்கு. அதை பற்றி நீங்க சட்ட வல்லுநர் வந்திருக்காங்க, சட்டம் படிச்சவங்க, அவங்கதான் அதை கிளாரிஃபை பண்ணணும். ஏன்னா நாங்க வந்து அதை வாசிச்சுட்டு சொல்றவங்க புரியுறது அவங்களுக்கு. we don't know anything about it. அது ஒரு விஷயம், அது ஒரு சிக்கல் இருக்கு. இரண்டாவது என்ன ஆகுதுன்னா, இந்த சரக்கொட்டி, இந்த வாடகைத்தாய் என்கிற பெண் ஏற்கனவே ஒரு குழந்தையை பெற்றவளாக இருக்கணும். அவன் குழந்தையை கொடுக்க கூடியவளாக இருக்கிறவள் மட்டும்தான் வாடகைத்தையா இருக்க முடியும். ரெண்டாவது, அவ ஒன்லி ஒன்ஸ் தான் இதை செய்ய முடியும். ஓகே, இது ஒரு சட்டம். மூன்றாவது என்ன ஆகுதுன்னா, இந்த வாடகை தாய்க்கு யாரோட குழந்தையை கொடுக்கிறாளோ சுமக்கிறாளோ அவங்க வந்து இன்சூர் பண்ணணும் இவளுடைய லைஃப். 3 ஆண்டுகளுக்கு இவளுடைய லைஃப் ஷுட் பி இன்சூர். ஆனா இதெல்லாம் நடக்குதான் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு குழந்தை, நம்ம எல்லாம் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், பயாலஜிக்கலி இது அவளோட குழந்தை இல்லை. ஏன்னா நாம் எல்லாம் படித்தவர்கள். அவளுடைய கருமுட்டையும் அல்ல, அவள் கணவனின் விந்தும் அல்ல, யாரோ ஒருவருடைய விந்துவும் கருமுட்டையும் இணைந்த ஒரு விதையை அவள் சுமக்கிறார். அப்போ அவளுக்கு
மன ரீதியாக இந்த குழந்தையோடு தொடர்பு இருக்குமா இல்ல இருக்காதா? we don't know. first thing. second thing, குழந்தைய 10 மாசம் அவ ஹெல்த்துக்கு நல்லா கவனிக்கிறாங்களா, அவளுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கறாங்க, அவளை நல்லா கவனிக்கிறாங்க, ஏன்னா அந்த குழந்தையினுடைய எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு. பட் ஆஃப்டர் டெலிவரி we are all women, we know ஒரு சைல்டு பர்த்துக்கு அப்புறம் ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய உடல் ரீதியான அத்தனை பிரச்சனைகளும் அந்த பெண் காலமெல்லாம் சுமப்பார். அதற்கு யார் பொறுப்பு? இப்படியான பல்வேறு சிக்கல்கள் இது இருக்கின்றன. நாம் மனம் திறந்து இவற்றை உரையாடுவோம். அதே நேரத்தில் கருப்பைகள் என்றைக்குமே பெண்ணுக்கு சுமையாதான் இருக்கு. If you want to achieve something, நீ குழந்தை பெத்துட்டியா, விலகிக்கோ, ப்ரொமோஷன் எடுக்காத. நமக்கு ஆன் ரெக்கார்டா நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. என்னைக்குமே இந்த குழந்தை என்கிற ஒரு விஷயம் தாய்மை அது இதெல்லாம் சொல்லி கொண்டாடுவான், எழுதுவான், தாய்மையே வெல்லும் அப்படிமா. அம்மாங்கிறது ஆலயம் சொல்லுவான், அன்னையை விட்டால் தெய்வம் இல்லைன்னு பேசுவான். ஃபேக்ட். அது ஒவ்வொரு பெண்ணினுடைய தலையிலும் ஒரு முள் கிரீடமா தான் இருக்கு. ஒரு அடி அவளுக்கு குழந்தைன்னு ஒன்றுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய மற்ற உலகம் சுருங்கி விடுகிறது. ஒரு 10-15 வருஷம் அவள் லாக் ஆயிருதா. இந்த குடும்ப நிறுவனம் அப்படித்தான் இருக்கு. இது இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, உலகம் எல்லாத்திலும் இப்படிதான் இருக்கு. அப்புறம் அவதான் ப்ரமோஷன் வாங்கக்கூடாது. குழந்தைக்கு ஒண்ணுன்னா அவளுக்கு தான் கில்ட்டி கான்சியஸ் வருது. இது எல்லாமும் இருக்கிறது. அடுத்து இதே விஷயத்தை நாம் பெரியாரிய பார்வையை விட்டுவிட்டு மார்க்சிய பார்வையிலே பார்த்தோம் என்றார், எதற்காக அவனுடைய விந்துவை எடுத்துதான் இங்கே குழந்தை உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னா, அவன் பிள்ளைக்குதான் சொத்து வரணும்னு நினைக்கிறான். சொத்துடைமை குடும்பம் என்கிற லாஜிக்கு உடையல. அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்கு. பாருங்க, இந்த குடும்பம் என்ற நிறுவனம், சொத்து என்பதும் எதனால் இங்கே வந்தது என்று ஏங்கல்ஸ் சொல்லுகிறாரோ, அதை இந்த கண்டுபிடிப்புகள், இந்த வாடகை தாய், இத்தனை என்னெல்லாமோ வந்துடுச்சு, இது பெரிய விஷயம், இது பெண்ணுக்கு விடுதலை கொடுக்க போகிறதுன்னா சொல்லுகிறோமே, அவனுடைய விந்துவின் குழந்தைதான் அவனுடைய சொத்துக்கு வர வேண்டும் என்கிற அந்த எண்ணம் தான் இந்த வாடகைத்தா விஷயத்திலேயே எப்படியோ செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இனி நான் உங்களிடம் விடுகின்றேன். அடுத்ததாக இதை பற்றி பேசுறதுக்கு யாரு மாலதி மைத்திரி இருக்காங்களா? மாலதி மைத்திரி, நீங்க கேரி ஆன் பண்றீங்களா? இதுக்கப்புறம் பேசலாம். ஓகே, தேங்க்யூ. கேரி ஆன். வணக்கம் தோழர். இரவு வணக்கம். இரவாயிடுச்சுங்க. ஓகே, எல்லாரும் பெண்கள் கூடனா அது எல்லா வேலையும் முடிச்சிட்டு இரவு தான் கூடணும்னு ஏதோ இருக்கு போல இருக்கு. ஒரு ஒரு மாதிரியான ஒரு இரண்டாம் பட்சம் நிலைதான். நமக்கு காலமும் நமக்கு எல்லா பணிகளும் முடிச்சு அது இரவு ஓய்வு நேரத்துலதான் கூடுற மாதிரியான நாமளே அதை தேர்ந்தெடுத்துக்கிறோம். வாடகை தாய் என்ற விஷயத்த இந்த சரகசி ஒரு மருத்துவ புரட்சி, வரப்பிரசாதம் அப்படின்றத எல்லா மருத்துவர்களும் பேசுறாங்க. நான் இத பத்தி நான் கொஞ்சம் பார்த்தேன். நான் வீடியோஸ், டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு. அது மார்க்சிஸ்ட் டாக்டர்ஸ் இல்ல மார்க்சியம் பேசுறவங்க, பிறகு திராவிட இயக்கம் சார்ந்த தோழர்கள் எல்லாம் ஒரு 2 நாளா நான் கொஞ்சம் பார்த்தேன். நான் அவங்களுடைய ஒப்பீனியன் இதை பத்தி என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக. அப்போ இதெல்லாம் ஒரு மருத்துவ புரட்சியை பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயம். இந்த கண்டுபிடிப்பு பெண்களுடைய சுமையே பாரத்தை குறைக்குது. அப்படி யாரோ ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க, பெரியார் கண்ட கனவு நனவாயிருக்கு. பெரியார் தான் பேசினாரு.
டெஸ்ட் டியூப்ல நீங்க பெண்கள் வந்து நீங்க கருவை சுமக்காதீங்க, குழந்தைய பெத்துக்காதீங்க, ஏதோ ஒரு மெஷின்ல போட்டு ஏதோ ஒரு டியூப்ல போட்டு குழந்தை வருதுன்னா எடுத்து வளர்த்துக்குங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அதை வந்து இன்னொரு பெண்ணோட கிட்ட கொடுத்து ஒரு வறுமையில இருக்க ஏழ்மையில இருக்கிற ஒரு பெண்ணோட உடலை சுரண்டுங்கன்னு சொல்ல, விலைக்கு வாங்குன்னு சொல்லல பெரியார். அப்ப எல்லா பெண்ணுக்கும் தான் கருப்பை விடுதலை வேணும்னா அது அடிமட்டத்துல இருக்கிற பெண்ணுக்கும் தான் அந்த கருப்பை விடுதலை வேணும். அப்ப வந்து நான் எனக்கு கருப்பை விடுதலை வேணும், இன்னொரு பொண்ணு வந்து அந்த கருவை சுமக்கலான்னா இதுவே வந்து ஒரு முதலாளித்துவ சுரண்டல் வடிவம் இது. அடுத்து இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மார்க்சிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் பேசினாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு டாக்டர் சொன்னாங்க, இந்த இத சரகசின்றது வந்து ஒரு எலைட் குரூப்புக்கு அது வந்து பிரைவேட்டைசேஷன் கார்பரேட் கிட்ட கையில இருக்கிறதுனாலதான் இது இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. இத வந்து நீங்க வந்து அரசு மருத்துவமனையில வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னா அது வந்து ஐவிஎஃப்க்கு தான் ஓகே. ஐவிஎஃப்பும் வந்து இன்னைக்கு வந்து கார்பரேட் கிட்ட தான் இருக்கு, கார்பரேட் மருத்துவமனை கிட்ட தான் இருக்கு. அதை வந்து நீங்க வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற ஏழைகளுக்கும் கிடைக்கிற மாதிரி அஃபோர்ட் பண்ற மாதிரி செஞ்ச. ஏன்னா ஒரு ஐவிஎஃப் பண்றது அந்த குழந்தைய உருவாக்குறதுன்றது அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு வருஷம் முழுக்க அவங்க பல வருஷம் காத்திருந்து பெறது, அதுவும் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி தான் ஒரு குழந்தை எடுக்கிறாங்க அவங்களும். அப்ப அத வந்து ஏழைகளுக்கும் அந்த பணத்தை செலவு பண்ணி ஒரு குழந்தைய பெற முடியாத சிக்கல் இருக்கும்போது அத நீங்க அரசு மருத்துவமனைகளுக்கு கொடுங்கன்னு கேட்கறது ஒரு நல்ல ஸ்கீம். ஆனா சரகசியம் வந்து அரசு மருத்துவமனையில எப்படி கொடுக்க முடியும்? அதுதான் நான் பேசுறேன். அதுதான் ஒரு பிரச்சனை. அப்போ வந்து இந்த சிக்கலே இவங்க புரிய மாட்டுது. ஏழைகள் உடல் சுரண்டப்பட்டால் அதை பத்தி எங்களுக்கும் கவலை இல்லை, இந்த மருத்துவ புரட்சியை வந்து நாங்க ஆதரிக்கிறோன்ற அந்த நிலைப்பாடுல தான் இருக்காங்க. இந்தியா வந்து இந்த மெடிக்கல் டூரிசம் வந்து 90களில் திறந்து விடப்பட்ட நவீன பொருளாதார தாராளமய அந்த சந்தையில வந்து மெடிக்கல் டூரிசம் வந்து ஒரு ரொம்ப அறுவடை பண்றதுக்கான ஒரு பெரிய சோர்ஸா இருந்து இந்திய நிலம். அப்போ வந்து வெளிநாட்டுல டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கான மருத்துவ செலவுகள் இதெல்லாம் அதிகமா இருக்கும்போது இந்தியாவில் வந்து கிட்னி கிடைக்கிறதோ லிவர் கிடைக்கிறதோ ரொம்ப எளிதா இருந்தது. அப்போ வந்து இந்த கிட்னி மாஃபியா லிவர் மாஃபியாலாம் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. நான் ஏதோ ஒரு இந்தி படம் கூட பார்த்தேன், அது வந்து ஆக்சிடென்ட் பண்ணி உடல் உறுப்புகளை வந்து கொள்ளடிக்கிற மாதிரி கூட லெவலுக்கு கூட போனதா ட்ரூ ஸ்டோரி அப்படின்ட்டுலாம் அந்த கதை வந்தது. அப்போ வந்து இன்னைக்கும் வந்து நீங்க வந்து டிரான்ஸ்பிளான்ட் கிட்னியோ இல்லை வந்து லிவரோ ஐ டிரான்ஸ்பிளான்ட் கூட நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கலி டெட் இருக்குல்ல உடல்கள், அந்த உடல்கள் வந்து அங்கிருந்து எடுக்கப்படுற தானம் கொடுக்கப்படுற உறுப்புகள் யாருக்கு போகுதுன்னா கார்பரேட் மருத்துவமனைக்கு தான் போகுது. அவங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த உடலை வந்து என் குழந்தை யார் உடல்லையாவது வாழட்டும் நான் தானம் தராங்க, ஒரு பைசா கூட வாங்க. ஆனா அந்த உடலுடைய அந்த நபருடைய உறுப்புகள் யாருக்கு போகுதுன்னா அது வந்து கார்பரேட் மருத்துவமனைக்கு 8 மணி நேரத்துல வந்து ஃபாஸ்டா வந்து எல்லா டிராபிக்கும் வந்து வென்று எடுத்துக்கிட்டு நாங்க வந்து ஃபிளைட்ல பறந்து வந்தது இந்த உறுப்பு அப்படின்லாம் சொல்றாங்க. 1.5 மணி நேரத்துல 800 கிலோமீட்டர் நாங்க ஃபிளைட்ல கொண்டு வந்து இறக்கணும் அப்படின்றாங்க. அந்த உறுப்புகள் வந்து ஒரு ஏழைக்கோ பாதிக்கப்பட்ட அரசு மருத்துவமனையில இருக்கிற ஒரு கண் தெரியாத ஒரு குழந்தைக்கோ இல்ல வந்து பாதிக்கப்பட்ட ஒரு கிட்னி பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கோ அது இல்ல வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கோ இல்ல வந்து இதயம் பாதிக்கப்பட்ட நபருக்கோ போய் சேர்றது இல்லை. அது மீண்டும் வந்து இந்த கார்பரேட் மருத்துவமனைகள் வந்து மருத்துவ மாஃபியாக்கள் வந்து கொள்ளையடிக்க தான் போய் சேருது. அப்ப இந்த இஷ்யூ வந்து 2004 வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இந்த கிட்னி திருட்டு வில்லிவாக்கம் அப்படி அந்த ஏரியா வட சென்னையெல்லாம் வந்து ராயபுரம் எண்ணூர் இந்த பகுதிகள்லாம் வந்து நான் சுனாமியில வந்து சுனாமி நிவாரண ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த அந்த கிராமங்களுக்கெல்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. தலித் பெண்கள், மீனவ பெண்கள், ஆண்கள் யாருக்குமே ஒரு கிட்னி இல்லை. எல்லாம் பார்த்தா அவங்க சின்ன 50,000 கடனுக்கு 30,000 கடனுக்கெல்லாம் வந்து கிட்னியை 1 லட்சம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கிட்னியை பறிச்சு அவ்வளோ பேருக்கு நூற்றுக்கணக்கான பேருக்கு கிட்னி இல்லாம இருந்தாங்க, ஒரு கிட்னியோட இருந்தாங்க. அப்ப இந்த கிட்னி எல்லாம் யாருக்கு போகுது?
அரபு நாடுகள்ல இருந்து இல்ல வந்து ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து, அமெரிக்காவில இருந்து, லண்டன்ல இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து வந்து இந்தியாவில வந்து ஏழைகளுடைய கிட்னியை வந்து திருடிட்டு போயிட்டு இருந்தாங்க, கொள்ளடிச்சுக்கிட்டு. அந்த கடற்கரை பகுதி முழுக்க தலித்துகளுக்கும் இல்ல உடல் உழைப்பு சார்ந்த மீனவர்களுக்கும் யாருக்குமே வந்து அவ்வளவு பெரிய கொள்ளை நடந்தது. இந்த அரசாங்கம் எதுவுமே கண்டுக்கல. அப்புறம் நாங்க வந்து அதை கேர்பிஎனோட நான் வேலை செஞ்சேன். அதை வந்து ஒரு ரிப்போர்ட்டா ரெடி பண்ணி அதை வந்து நாங்க அன்றைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு சப்மிட் பண்ணோம். நாங்க இது மாதிரி ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு, நீங்க இதை கவனிங்க அப்படின்னு. அப்புறம் அதுக்கு அதை வந்து கொஞ்சம் ரெகுலேட் பண்ணாங்க. அதுல வந்து என்ன, இப்ப ஒரு இன்டர்வியூ வந்து வந்துட்டு இருக்கு. என்ன இன்டர்வியூ வருதுன்னா, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருப்பை வாடகை கொடுத்த ஒரு தாய் வந்து, அது போன வருஷமே அந்த இன்டர்வியூ பார்த்தேன் நான். அந்த தாய் வந்து மறுபடியும் அந்த இன்டர்வியூ இப்பயும் வருது. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் கடல்ல இருந்தேன், அசிங்கமா வந்து திட்டினாங்க. அப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு வார்பாய் அம்மா வந்து, நீ இது மாதிரி இது கொடுத்தினா கருமுட்டை தானமோ இல்ல வந்து வாடகை தாயா போனீங்கன்னா உனக்கு காசு கிடைக்கும், நீ காசு அடைச்சிடு அப்படின்னாங்க. அங்க போனேன் நானு. அங்க ஒரு லேடி உட்கார்ந்து இருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல. அந்த லேடி வந்து அப்படி அழுதாங்க, இது மாதிரி வந்து என்ன டைவர்ஸ் பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து ஒரு டிராமாவே செட் பண்றாங்க. ஒரு பெண்ணை வந்து கன்வின்ஸ் பண்றது. ஒரு ஏழை பெண் வந்து எப்பயுமே வந்து அறியாமையில இருப்பாங்க. அப்புறம் அவங்களோட இரக்கத்தை வந்து, கருணையை வந்து அவங்க அறுவடை பண்றதுக்கு ஒரு டிராமாவே வந்து அந்த ஹெச்ஆர்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கார்பரேட் மருத்துவமனையில எப்பயுமே ஹெச்ஆர் இருப்பாங்க, கவுன்சிலர் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. இது மாதிரி போறவங்களை வந்து மூளை செலவை பண்றதுக்குன்னே அவங்க வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஒரு டிராமா கிரியேட் பண்ணா இந்த அம்மாவுக்கு அழுக வந்துடுச்சான். உடனே ஐயோ, நம்ம மகளுக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்தா, டைவர்ஸ் ஆனா, குழந்தை இல்லைன்னா நம்ம மகளுக்காக கொடுக்க மாட்டோமே, அது மாதிரி நான் கொடுத்துட்டு வந்தேன். ஆனா குழந்தை பெற்ற பிறகுதான் இந்த உடல் வலி இவ்வளவு பாதிப்புகள்லாம் எனக்கு தெரிய வந்தது. ஆனாலும் வந்து என்னன்னா, இன்னொரு குழந்தை யாராவது கேட்டாங்கன்னா கொடுப்பேன் அப்படின்றாங்க. என்னன்னா அழுகுறாங்க, நடுவுல அவங்க அழுகுறாங்க. எனக்கு வந்து அந்த குழந்தை பெற்று கொடுத்துட்ட பிறகு எனக்கு வந்து அவ்வளவு பாதிப்புகள் வந்தது. என்னால இப்ப இந்த மாடிப்படி ஏறி வர்றது கூட எனக்கு முடியல, மூச்சு இறைக்குது. அவங்க 33 வயசுல கொடுத்துருக்காங்க, இப்ப 43 வயசு. இப்ப இந்த மாடிப்படி ஒரு மாடி ஏறி வர்றதே எனக்கு மூச்சு இறைக்குது, என்னால ஏற முடியலன்றாங்க. இப்ப இந்த வாழ்வா சாவா ஒரு ஒரு கர்ப்பமோ பிரசவமோன்றது வந்து ஒரு பெண்ணுக்கு வாழ்வா சாவான்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப வந்து ஒரு பெண்ணுடைய உடலை வந்து நீங்க என்னதான் மருத்துவ புரட்சியா இருந்தாலும் அந்த புரட்சியை வந்து ஒரு ஏழை பெண்ணுடைய உடம்புல நிகழ்த்தாதீங்க. உங்களுக்கு எத்திக்ஸ் இல்லைன்றதுதான் நம்மளுடைய முதல் பாயிண்ட். இந்த பாயிண்ட வந்து யாருமே பேச மாட்டாங்க. இப்ப ஒரு இந்த முகநூல்ல கூட பார்த்தேன் நானு, ஒரு பொண்ணு வந்து போட்டிருந்தாங்க, இந்த வசதி இருந்தா நானும் வந்து இப்படி ஒரு குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு. எனக்கு ரொம்ப, அவங்களும் ஒரு மார்க்சிஸ்ட் தான், வாடகை தாய் மூலமா நான் ஒரு குழந்தை பெற்றுக்கோன்னு போட்டிருந்தேன். எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. அவங்களுக்கு அந்த இவங்களுக்கு தேவைப்படுற ஃப்ரீடம் வந்து அந்த பெண்ணுக்கு தேவையில்லையா? இதான ஒரு மார்க்சிஸ்ட் பார்வை. சமத்துவம்ன்றது எல்லாருக்கும் தானே தேவை. விடுதலை என்றது கருப்பையில இருந்து விடுதலை வேணும்னா உனக்கு தேவைன்னா பக்கத்து வீட்டு பொண்ணுக்கும் தேவை, கடகோடியில இருக்கிற உழைக்கும் பெண்களுக்கும் தானே தேவை. அப்ப வந்து இது என்ன விஷயம்னே புரிஞ்சிக்க முடியல. உங்களால இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ண? ஒரு பக்கம் வந்து பழமைவாதிகள் வந்து அதை எப்படி சரகசி குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு தாக்குதல் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் வந்து இது மாதிரி முற்போக்கா இருக்கவங்க கூட ஒரு எலைட் மென்டாலிட்டியை தான் அதை பாக்குறாங்க. ஒரு சயின்ஸ்ன்றா அது கேள்வி கேட்க முடியாத ஒண்ணு, அதுக்கு எத்திக்ஸ் எல்லாம் தேவையில்லை. அதுக்கு இப்ப இந்த இன்னொரு விஷயம், இந்த குளோனிங் இருக்கு. குளோனிங் ஏன் வந்து பேன் பண்ணாங்க? நிறைய மருத்துவ புரட்சிகரமான இதெல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. குளோனிங் ஏன் பேன் பண்ணாங்க? ஏன்னா வந்து சொசைட்டில வந்து அதுக்கான பின்விளைவுகள் நிறைய இருக்கும். அதுவும் அதனால நிறைய அரசியல் சேஞ்சஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும். அதனால பெரிய பாதிப்புகள் வரணும். அப்ப கண்டுபிடிப்புகள் வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் அதனால பாதிக்கப்படுற செக்டார் வந்து யாருமே இல்லாம இருக்கணும், ஜீரோ இருக்கணும் கிரவுண்ட் லெவல்ல. அப்ப பாதிக்கப்படுற செக்டாரை வந்து நீங்க ஒரு குரூப்பா வச்சுக்கிட்டு பணம் இருக்குதுன்னு அந்த பாதிப்பை வந்து நான் கண்டுக்கவே மாட்டேன், நான் ரெகுலேஷன் பண்ணிட்டேன், நான் வந்து 3 வருஷத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் அதெல்லாம் ஒரு இஷ்யூவே இல்லை.
கொடுக்க ரெடியா இருக்காங்கன்னா அவங்க விருப்பம். அதை வந்து நீங்க யார் கொஸ்டின் பண்றதுன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. வாடகை தாயா வர்றவங்க கொடுக்க விருப்பம் இருக்காங்கன்னா அவங்கள வந்து நீங்க எப்படி கொஸ்டின் பண்ணலாம், அதை எப்படி நீங்க தடுக்கலாம் அப்படின்றாங்க. இது விருப்பமின்மையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எத்திக்ஸ் ப்ராப்ளம். இது மெடிக்கலி எத்திக்கலா இது வந்து சரியில்லை. இது ஒரு அப்பட்டமான முதலாளித்துவ சுரண்டல்ன்றதுதான் முதல் விஷயம். ஏன்னா வந்து இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து என்னதான் ரூல்ஸ் போட்டாலும் லூப் ஹோல்ஸ் வழியா வந்து என்ன சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் அதை வந்து தப்பிச்சிடுவாங்க. லாவ்ல இருந்து எல்லாருமே தப்பிச்சிடுவாங்க. பணம் இருந்தா எல்லாரும் தப்பிச்சிடுவாங்க. இந்த கிட்னி ஸ்கேண்டலும் அப்படிதான் நடந்தது. 2004, 2005, 2007, 2008 எல்லாம் வந்து 2014 வரைக்கும் வந்து அந்த கினியா பிக் மாதிரி ஐரோப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இது யூரோப் மருத்துவங்கள்லாம் வந்து இங்க பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க. எல்லாருக்கும் ட்ரைப்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து அதுல அவ்வளோ பேர் செத்தாங்க. அது வந்து குஜராத்ல வந்து கிட்னி மருந்தெல்லாம் பரிசோதனை பண்ணி செத்தாங்க. இந்தூர்ல வந்து ஹார்ட் மெடிசனுக்கு ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து டோக்கன் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா லட்சக்கணக்கான மருத்துவ விலையுள்ள மதிப்புள்ள மருத்துவத்தை வந்து இலவசமா செய்வாங்கன்னு டோக்கன் கொடுத்துருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன நூற்றுக்கணக்கான பழங்குடி பெண்கள், ஆண்களும் பெண்களும் ஹார்ட் பிரச்சனைகளுக்காக, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக போனவங்க எல்லாம் கிராமந்தோறும் போய் விநியோகிச்சிருக்காங்க. போனவங்கல இந்தூர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல அந்த நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, அந்த மருந்து செலுத்தி ஊசி போட்டுக்கிட்டவங்க எல்லாம். அப்போ வந்து இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து இந்த மருத்துவ மாஃபியாக்கள் வந்து உயிர்களை துச்சமா மதிச்சு அவங்க வந்து கொல்றதுக்கும் இல்ல வந்து பரிசோதனை செய்ய பார்க்கறதுக்கும் இது மாதிரி உடல்களை விலைக்கு வாங்குறதுக்கும் ஒரு பெரிய சந்தை திறந்திருக்கு. இதுல கண்டிப்பா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப தேவை. இப்போ வந்திருக்க 2022 ஜனவரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட போதுமானதா இல்லை. என்னன்னா அந்த வாடகை தாயின்ற அந்த விரும்பி கொடுத்தா நீங்க வாங்கிக்கலான்னு ஒரு சரத்தை வந்து அதுல சேர்த்திருக்காங்க. உறவினர்கள் இல்லாம விரும்பி யாராவது கொடுத்தா அதை சேர்த்துக்கலாம். அதுதான் வந்து இந்த கமர்ஷியலைஸ் பண்றதுக்கான ஒரு லூஸ் எண்ட் அது. ஏன்னா அங்க வந்து அது அவங்க வந்து ஒரு இது சர்டிபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். நான் என்னுடைய சுய விருப்பத்தின் பேர்ல அவங்க அன்பின் பேர்ல நான் கொடுக்கறேன், இதுக்காக நான் பணமோ பொருளோ எதுவுமே அவங்க இது மாதிரி அந்த பெற்றோரிடம் இருந்து வாங்கல அப்படின்னு ஒரு அஃபிடவிட் மாதிரி அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அந்த லூப் ஹோலுக்கு தான் வச்சிருக்காங்க. விரும்பி கொடுத்தால் அது அந்த வாடகை தாயை வந்து அவங்க மனம் வந்து கொடுக்கறத நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்ப அந்த சரத்தே வந்து நான் நீக்கணும் தான் விரும்புறேன். ஏன்னா நீங்க பிளட் ரிலேஷன்ஸ் மட்டும் நீங்க கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கிங்க, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க வெளியில போயிட்டு எடுக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அதுலதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். நன்றி. மாலதி மைத்திரி தோழருக்கு ரொம்ப நன்றி. இப்ப அவங்க சொன்னதுல வந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இது ஒரு மிகப்பெரிய முதலாளித்துவ கார்பரேட் சுரண்டல். அவங்க அந்த வந்து ரொம்ப தெளிவாக முன்வைத்தார்கள். இரண்டாவது வந்து கமர்ஷியல் சரக்கு இருக்கிறது வந்து சட்டப்படி பேண்ட் இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அந்த வாடகை தாய் யாராக இருந்தாலும் அவள் மனம் ஒப்பி செய்வதாக இருந்தால் இட்ஸ் அலவுடுங்கிறான். அது அவ வந்து செய்தனுக்கு அப்புறம் அவன் நான் விருப்பப்பட்டு தானே செய்தேன்னு தானே சொல்லுவா. நான் சொல்லுவதெல்லாம் உண்மைன்னு பகவத்கீதை மேல கூந்தல் நின்னு சொல்றதெல்லாம் உண்மையா என்ன நமக்கு தெரியும். சில விஷயங்கள் நமக்கு தெரியும். எனவே சட்டம் என்பது கூட இங்கே வந்து ஏழைகளை சுரண்டுவதாகவும் ஏமாற்றுவதாகவும் இருக்கிறது. இப்போ இந்த ஒவ்வொருத்தரும் பேசியதற்கு பிறகு இங்கே சட்டம் படித்த ஸ்னேகா அவர்கள் வந்திருக்கிறார். அவர் இந்த ஒவ்வொரு பாயிண்டையும் ஒவ்வொருத்தரும் பேசினதுக்கு அப்புறம் நாங்க கேள்விகளை வைக்கோம். அவங்க அப்படியே பதில் சொல்லிட்டு போனா ஒரு தெளிவா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்னேகாவிடம் வைக்கிற கேள்வி, அந்த சரகோசி அந்த வாடகை தாய் திட்டத்திற்குள் போவதற்கு முன்பு
அந்த சம்பந்தப்பட்ட ஆண் பெண்ணுக்கு திருமணமாகி இல்ல சேர்ந்து வாழ்ந்து 5 ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும் என்று இந்திய சட்டம் சொல்லுவதாக நாங்கள் வாசிக்கிறோமே, அது உண்மையா? அப்படி இருந்திருந்தால் இங்கே என்ன நடந்திருக்கிறது? we have to openly discuss this. ஏன்னா யார் வேணா என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதான். Let us speak. Please carry on, Sneka. இங்க வந்திருக்கக்கூடிய தோழிகள் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். உண்மையிலே பல முற்போக்காளர்கள் என்று சொல்லக்கூடிய பலர் விவாதிக்க தயங்குகிற மிக முக்கியமான ஒரு தலைப்பை இங்க விவாதிப்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ரஞ்சிமா அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய புதிய மாதவி தோழருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். உண்மையிலே இது ரொம்ப ஒரு பெரிய விவாத பொருளாக இருக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் இது சரியான விவாதமாக கொண்டு போகாம அவங்க இஷ்டத்துக்கு இன்டர்பிரட் பண்ணி நிறைய விஷயங்களை போட்டுக்கிட்டே இருக்காங்கிறதுனாலதான். இந்த சட்டம் 2020 வருது. ஆர்ட் சொல்லக்கூடிய த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இனப்பெருக்க தொழில்நுட்ப ஒழுங்குமுறை சட்டம் 2021. இந்த சட்டத்துல ஒருவருக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆயிருக்கணுமா அப்படின்னு சட்டத்துல சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டத்தில் 5 ஆண்டுகள் நிறைவாகி இருக்க வேண்டும் என்றுதான் இருக்குது. அது திருமணம் அப்படிங்கிறது நிறைய விஷயத்துல இன்டர்பிரட் பண்ணி அதை பயன்படுத்திக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய நிகழ்ச்சி என்ன நடந்தது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பின்னாடி லிவிங் டுகெதரா இருந்த ஆண்டுகளை திருமண ஆண்டுகளாக எடுத்துக்கிறாங்களா? ஏன்னா தாலி கட்டாம அறிவிச்சுட்டு நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கோம் அப்படின்ற ஆண்டுகள்லாம் கணக்கெடுத்துட்டு 5 ஆண்டுகள் வந்துருது அப்படிங்கறத ஜஸ்டிபிகேஷனா வச்சுக்கிறாங்களாங்கிறது அந்த குறிப்பிட்ட வழக்குக்குள்ள போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும். அப்படி ஏன்னா அவங்க என்ன சர்டிபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுல என்ன குறிப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் தன்மை இல்லை, ஒரு கருவை சுமக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயமாக ஒரு தேவையாக வைக்கிறாங்க. என்னன்னா அவங்க ஒண்ணு அவங்களுக்கு மெடிக்கலா அவங்க ஃபிட் இல்லாம இருக்கணும், இல்ல அவங்க கணவர் ஃபிட் இல்லாம இருக்கணும், இல்ல வேறு விதமாக குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய விதங்கள் இருக்கு. இதுல ICSI அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணி அவங்களுடைய கருவிலே அதை பண்ணுவது. இன்னொன்னு IVF நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடியது. இன்னொன்னு IUIன்னு சொல்லக்கூடிய இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. இது ஒரு விதமா இருக்கு. இன்னொன்னு கிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமாட் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்பர். இன்னொன்னு ஜிப்ட்னு சொல்லக்கூடிய ஜைகோட் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்பர். இன்னொன்னு ET எம்ப்ரியோ டிரான்ஸ்பர். இப்படி கிட்டத்தட்ட 6 to 8 வகை வச்சிருக்காங்க. இந்த எல்லா வகையிலுமே அவங்க குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒழுங்குமுறைகளை இந்த சட்டம் சொல்லுது. இவர்களுக்கு நேச்சுரலா குழந்தை பெற்றுக்கொள்ள சுமக்க இயலாது அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணாதான் அவங்க அந்த குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. இப்போ பிளட் டொனேஷனுக்காக ஒரு சட்டம் இருக்குது, உடல் உறுப்புகளுக்காக சட்டம் இருக்கு. நீங்க ரத்த தானத்தை பணம் பெற்றுக்கொண்டு கொடுக்க முடியாது, உடல் தானத்தை பணம் பெற்றுக்கொண்டு கொடுக்க முடியாது, உறுப்பு தானத்தை நீங்க அப்படி கொடுக்க முடியாது. ஆனா என்ன நடக்குது? இப்ப தோழர் மாலதி மைத்ரி மிக தெளிவாக அந்த மாஃபியாவை பற்றி ரொம்ப அழகா விளக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த சட்டமும் அப்படிதான் மீறிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இந்திய சட்டங்கள்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோளாறு இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு வார்த்தை கிடைத்தால் கூடிய ஒரு சின்ன லூப் லைன் கிடைச்சா கூட, இல்ல ஒரு பிரசிடென்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல அந்த குறிப்பிட்ட வழக்குக்காக ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த குறிப்பிட்ட வழக்கு ஒரு சான்றிதழ் பெறுவதிலே, என்னுடைய வழக்குல கூட சான்றிதழ் பெறுவதில் நீங்க இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்தா சாதி மதமற்றோர்னு ஒரு சான்று கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அம்பத்தூர்ல சொல்றாங்க. அதை வைத்து கொண்டு போய் ஒருவர் கேட்டால் இந்த குறிப்பிட்ட வழக்கிற்கு இந்த குறிப்பிட்ட நபருக்காகத்தான் இந்த சட்டம் சொல்லப்பட்டுச்சுன்னு ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்கிறாங்க. இல்ல இந்த வழக்குல சொல்லிட்டாங்க அதனால கொடுக்கலாம்னு எடுத்து. அதனால அதெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன். ஒரு வழக்கறிஞர்களுடைய வாதத்தை பொறுத்து தீர்ப்புகளையும் வாதத்தை பொறுத்து அந்த விஷயங்களுக்கான ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய ஒரு பிளெக்சிபிலிட்டி இந்திய சட்டங்கள்ல இருக்கு. அது இந்த இடத்துல முறைகேடாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான். மிக தெளிவாக யார் விரும்பினாலும் வாடகை தாயாக அவர்கள் இருக்கலாம். அவர்கள் சுய விருப்பத்தின் மூலமாக
அவர்கள் எந்த கன்சிடரேஷனையும் வாங்காம, எந்த பொருள் உதவியும் வாங்காம அவங்க வந்து இதை பெற்றுக்கொள்ள அவங்க வந்து வாடகை தாயாக இருக்கலாம் அப்படின்னு இருக்கிற லைனே அந்த சுய விருப்பம் கொண்ட தாய்மார்களுக்காக போடப்பட்ட லைன் இல்ல. அந்த சுய விருப்பம் கொண்ட தாய்மார்களை கவருவதற்காக, அந்த புரோக்கரை ஏஜென்ட்ஸை வச்சு பிடிப்பதற்காக, நீங்க சொன்னது போல கவுன்சிலர்ஸ் ஹெச்ஆர்ஸை வச்சு கன்வின்ஸ் பண்ணுவதற்காக, கார்பரேட்டுகள் அவர்களை வந்து வைத்து பணம் பெறுவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான். இது உண்மையிலேயே தேவை இருக்கக்கூடிய நபர்களுக்கு, யார் யாருக்குன்னு சொல்றாங்கன்னா, தேவை இருக்க நபருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜஸ்டிபிகேஷன் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா, எல்ஜிபிடி கபிள்ஸா இருக்கக்கூடியவர்களுக்கு, அப்புறம் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு, இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஜெனட்டிக்கலா வந்து குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் தொடர்ந்து பிறந்து கொண்டிருக்க குடும்பங்களுக்கு, அதுக்கப்புறம் அந்த உறவு முறைக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொற்று அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த அந்த ஃபேமிலி கம்ப்ளீட்டா இருக்க முடியாம இருக்கக்கூடியவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்துல இதுல இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லக்கூடிய இதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸா இருக்கு. ஏன் இதுல வந்து உடல் நலம் பெண்களுக்கு பாதிக்கப்படுது? எல்லா குழந்தை பெற்றுக்கிற பெண்களுக்கும் உடல் நலம் பாதிக்கப்படுதுதான். உடல்ல இருக்க ரத்தம் போயிடுச்சுன்னா, உடல்ல இருக்க சக்தி போயிடுச்சுன்னா, உடல்ல நம்மளுடைய குழந்தை வயிற்றுல இருக்கும் பொழுது நம்மளுடைய கால்சியம், நம்மளுடைய அயன், நம்மளுடைய எல்லா உடல்ல இருக்கக்கூடிய மினரல், விட்டமின் அது உறிஞ்சி எடுத்துக்குது. மென்னுக்கு அது நடக்கிறது இல்ல, விமனுக்கு அது நடக்குது. அப்ப எல்லா தாய்மாருக்கும் தானே இந்த பிரச்சனை வருது. ஏன் இதை வந்து வாடகை தாய்க்கு மட்டும் ஸ்பெஷலா அவங்க உடல் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த ப்ராசஸ் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இந்த மெடிக்கலா வந்து வெளியில இருந்து கொண்டு வந்து அவங்களுடைய கருப்பைக்குள்ள செலுத்தக்கூடிய இந்த ப்ராசஸ், இதுல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெடிகேஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய பின்விளைவுகள் தான் அவர்களுடைய உடல் பாதிப்புக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. நேச்சுரலா கன்சீவ் ஆகுறவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பை விட இப்படி ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் மூலமாக ஏற்படக்கூடிய, இல்ல இந்த வாடகை தாய் முறை மூலமாக ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் மிக அதிகமாக ரெட்டிப்பாக இருக்குதுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் தானே குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற ஆர்குமெண்ட் இதுல நம்ம பண்ண முடியாது. அதுவும் இதுல வந்து ரொம்ப அழகா வந்து மார்க்சிய பார்வையில ஏங்கல் சொன்ன விஷயத்தோட புதிய மாதவி அவர்கள் சொன்னாங்க. இவங்க ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, கோடிக்கு ஒரு வெள்ளை குமரிக்கு ஒரு புல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. அப்படின்னா கோடினா துணிய ஒரு தடவை வெளுத்தா அது மவுசு போச்சு, அதே மாதிரி குமரி ஒரு புல்ல பெத்தா அவங்க மவுசு போச்சு அப்படின்னு ஒரு பழமொழி. அதாவது பெண்கள் தங்களுடைய வனப்பை, தங்களுடைய அழகை இழந்து போகிறார்கள் குழந்தை பெறுவதன் மூலமாக. அவர்களுக்கு அதோட முடிஞ்சு போச்சு அவங்க கதை, அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் முடிஞ்சு போச்சு, அவங்களுடைய ஃபியூச்சர் முடிஞ்சு போச்சு. இல்ல அவங்க வந்து அவங்களுடைய கட்டுப்பாடற்ற, இல்ல சுதந்திரமான, இல்ல மன சுதந்திரமோ, இல்ல அவர்களுடைய தேர்வு சுதந்திரமோ, இல்ல அவர்களுடைய பார்வை சுதந்திரமோ, பேச்சு சுதந்திரமோ அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் குமரிக்கு ஒரு புல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த செரகேட்டிவ் மதர்ல இப்ப கர்ப்பப்பை விடுதலை பத்தி தொடர் மால்வி பேசினாங்க. உண்மையிலேயே இது கர்ப்பப்பை விடுதலைக்காக மட்டும்தான் இந்த வாடகை தாயை பயன்படுத்துறாங்களா, இல்ல உண்மையிலேயே மருத்துவ பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா, சனி லியோன் மாதிரி, இல்ல வந்து இன்னும் நிறைய ஆக்ட்ரஸ் நிறைய ஃபாரின்லயும் பண்ணிருக்காங்க, இந்தியாலயும் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த நியூஸ் வந்து பெருசா இருக்கே தவிர நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த மாதிரியான அவர்கள் தொழில் ரீதியாக தங்களுடைய உடல் வனப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய தொழிலுக்கு தேவைப்படும் காரணத்தினால கருப்பை விடுதலையை அவர்கள் வந்து ஒரு பொருட்டாக கையில எடுத்திருக்காங்களே தவிர, இதுல நிறைய பேர் யார் பண்றாங்கன்னா, ஒரு மேட்டுக்குடியாக அவ்வளவு பணம் 20 லட்சம் 30 லட்சம் பணம் செலவழிக்க முடியுங்கிறவங்க தான் இதுல பயனடைகிறாங்க. இது வந்து வெறும் உடல் அழகை வனப்பை காப்பாத்துறது மட்டும் இல்லை அப்படிங்கிற ஆங்கிள் இருந்து இதை பார்த்தாலும் கூட, அடாப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப குறைஞ்சிட்டே வர்றது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து இதுல வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். என் குழந்தை இல்லைன்னா ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கிறாங்க, பெற்றோரற்ற குழந்தைகள் இருக்கிறாங்க, அந்த குழந்தைகளை வந்து நீங்க ஏன் வந்து எடுத்துக்க கூடாது? ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படியான ஒரு பண்பாடு இருந்தது. குழந்தை இல்லாதவர்கள் வேற ஒரு குழந்தை எடுத்துக்கிறது. இப்போ இதுல ரொம்ப முக்கியமா ஏதோ எந்த ஜாதிக்கு பிறந்த குழந்தையும் நம்ம எடுத்து வளர்க்கறதா, மருந்துதான் இவ்வளவு வந்துருச்சு, இவ்வளவு கண்டுபிடிப்பு வந்துருச்சு, அதை பண்ண வேண்டியதானே யான்னு சர்வ சாதாரணமாக இப்படியான விவாதங்களை வீட்டுக்குள்ள நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு 30 வயசுக்கு மேல கல்யாணம், கார்பரேட் வேலை, கம்ப்யூட்டர்லயே உட்கார்ந்துருக்காங்க, லேட் டைம்னால கன்சீவ் ஆகுறது ரொம்ப லேட் ஆகுது. அவர்கள் வந்து குழந்தை பெறுவது என்பது, அதனாலதான் வந்து மளிகை கடை திறந்து வச்சிருக்க மாதிரி இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து ஊருக்கு வீதிக்கு ஒண்ணு திறந்து வச்சிருக்காங்க.
அதுல அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமே இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ங்கிறது யாரோ ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்கறதுல இருந்து நமக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி, நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்தை விட இன்னொரு குழந்தையை எடுத்து வளர்க்கறதுக்கு நம்ம குழந்தைய இன்னொரு இடத்துல வச்சு வளர்க்க முடியுமே அப்படிங்கிற உணர்வு அதிகமாக இருக்கிறது தான் இதுல ரொம்ப அசிங்கப்பட வேண்டிய, வெட்கப்பட வேண்டிய, நம்ம வந்து கண்டிக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. ஏன்னா இப்படியான உணர்வோடு அதை செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதுல வந்து நமக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கக்கூடிய விஷயமாக நம்ம பாக்குறோம். நம்மளுடைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை அப்படிங்கிறது ஒரு தனி உடைமைக்கான, சொத்துடைமைக்காக, குடும்ப அமைப்புக்காக இருக்கக்கூடியதுன்றத ரொம்ப சரியாக வந்து சொன்னாங்க. ஏன்னா வந்து குழந்தை பெறுவது ஸ்னேகா, நாங்க திருப்பி உங்ககிட்ட வரோம். இந்த மாதிரி கேள்விகள் வருகிற போது திருப்பி வரோம். ஓகே, இப்ப எங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கொடுத்துட்டீங்க. அதாவது என்ன கேள்வி சந்தேகம் இருந்ததோ அதை நீங்க ரொம்ப தெளிவுபடுத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. இந்த மெடிக்கலா ஒரு விஷயம், இந்த வாடகை தாய் திட்டத்தை, இந்த முறையை ஆதரிக்கின்றவர்கள், மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கின்றவர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து, குறைபாடு உள்ள ஒரு பெண்ணுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு டாக்டர் தான் இன்னும் ஒரு ரெக்கார்டு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு உண்மையாக இருந்தது. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, 10,000-ல் ஒரு பெண் கர்ப்பப்பை இல்லாமல் பிறக்கிறாள். அவளுக்கு கருமுட்டை உற்பத்தி இருக்கும் உடம்புல, ஆனா அவளுக்கு கர்ப்பப்பை இருக்காது. அவளால் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து பயாலஜிக்கலா அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. அப்படியான பெண்ணுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து எனக்கு அந்த சொன்ன இந்த பாயிண்ட் தான் என்னை ரொம்ப வந்து பாதிச்சது. மேபி பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய உடல் சாப்பாடுகள் மாறி இருக்கின்ற இந்த மரபணு மாறிய காய்கறிகளை எல்லாம் உண்டு நமக்கு உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன ஆயிருக்குன்னா, இப்படியான குழந்தைகள் இப்ப அதிகமாக பிறக்கிறார்கள். பெண் குழந்தைகள் கர்ப்பப்பை இல்லாமல் பிறக்கிறார்கள். 10,000-ல் 1ங்கிறது ஒரு அதிர்ச்சியான ஒரு ரேஷியோ எனக்கு அது கிடைச்சது. இது வந்து சப்போர்ட்டிவா பேசுகின்றவர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம். இதை நாம வந்து அப்படி புறந்தள்ளி விடவும் முடியாது. இதனுடைய நன்மைகள், அட்வான்டேஜ் நமக்கு என்ன இருக்கு, அதை அடைவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சுதான் செய்யணும். ஏன்னா நமக்கு தெரியும் நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்று சொல்லி. ஆனால் இதன் ஊடாக ஏதாவது ஒரு பெண்ணுக்கு நன்மை கிடைக்கும் என்றால் அதை தடுப்பதற்கு நாம் யாரும் கிடையாது அப்படிங்கிறதோட ஒரு புரிதல் வச்சுக்கிடுவோம். அடுத்ததாக மாதவி சிவபாலன் அவங்க பேச. மாதவி இருக்கிறீங்களா? மாதவி, ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் சொல்லுங்க. சொல்லலாமா? இல்லம்மா, நீங்க இப்ப மாதவி பேசுனதுக்கு அப்புறம் நீங்க பேசுறீங்களா? நீங்க யாரு, சரோஜா மேடமா? நான் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். ஓகே, சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த 2 பேச்சாளருடைய பேச்சிலையும் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டது. இந்த பிறக்கின்ற பிள்ளை, இந்த சரகசியால பிறக்கின்ற பிள்ளையினுடைய உண்மை தன்மை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் ஆராய வேண்டும். இந்த உண்மை அதாவது பயாலஜிக்கலா மெடிக்கல் பிரகாரம் ஒரு கருமுட்டையும் அந்த விந்துவும் தான் ஒரு குழந்தையை உருவாக்குது. டிஎன்ஏ வந்து ஆக்சுவல் பேரண்ட்ஸுக்குள்ள டிஎன்ஏ. ஆனா இது வந்து சயின்டிபிக்கலா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரெக்கார்டு படி சயின்ஸ் வந்து இததான் ப்ரூவ் பண்ணது, இததான் சொல்லிட்டு இருக்கு. ஆனா நாளைக்கு இதே இந்த அறிவியல் எந்த கருப்பையில் அந்த குழந்தை வளர்கிறதோ அதுவும் கூட அந்த குழந்தையினுடைய குணாதிசயத்தை மாற்றும் என்று சொல்லுமே ஆனால் we don't know. ஏன்னா இயற்கை என்பது விதை மட்டுமல்ல, அது எந்த மண்ணுல முளைக்குதோ அந்த மண்ணினுடைய இயல்பும் ஒரு இயற்கையில இருக்கு.
முளைக்கின்ற எல்லாத்துலயும் இருக்கின்ற போது மனிதனுக்கும் அது இருக்கலாம். we don't know. இன்னைக்கு வரைக்கும் இந்த டிஎன்ஏ படி இவங்க 2 பேருடைய குணாதிசயங்களை தான் அந்த குழந்தை வச்சிருக்க முடியும்னு சொல்லப்படுகிறது. சோ நாளை இது மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நான் நினைக்கிறேன் மேடம். இதுதான் நீங்க கேட்க வந்ததுன்னு நினைக்கிறேன். சரியா சரோஜா மேடம்? சரி, அடுத்ததாக இந்த ஸ்பெர்ம் பேங்க் எல்லாம் வச்சிருக்காங்களே, இது எதற்காக வச்சிருக்காங்க? அடுத்து பேசலாம் மேடம். இங்க பேச வேண்டியவங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. நிச்சயமா அந்த ஸ்பெர்ம் பேங்க் பத்தி நம்ம பேசுறோம். ஏன்னா அது மும்பையிலேயே இருக்கு. நான் அதை பத்தி நம்ம பேசுவோம். கரெக்டா? சரியா? இப்போ மாதவி சிவபாலன் அவங்க பேசட்டும். அவங்களுடைய, ஏன்னா அவங்க வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. மாதவி இருக்கிறா? மாதவி இல்லாட்ட தீபலட்சுமி வரட்டும். தீபா அல்லது ரவி பாயினிய கூப்பிடுங்க. இல்ல தீபலட்சுமி வரட்டும். தீபலட்சுமி வணக்கம் அனைவருக்கும். தீபலட்சுமி பேசணுமா? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இதுல கலந்துக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த செய்தி சொன்ன மாதிரி அந்த பிரபலத்துடைய செய்தி பத்தி பேச போறது இல்ல. பட் வாடகை தாய் அப்படிங்கறத குறித்து ரொம்ப நாளா எனக்குமே வந்து அதுல ஒரு தெளிவு இல்ல. அதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது. ஆனா மாற்று கருத்தே இல்ல. அது எத்திக்கலி ராங் அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்ப தெரிய வந்ததுன்னா பர்சனலா ஒரு விஷயம். வாடகை தாய் குறித்து எனக்கு நான் முதல்ல அறிந்தது என் முதல் குழந்தை பிறந்தப்பதான். அப்ப நான் ரொம்ப உணர்வு ரீதியா தான் அந்த ஒரு விஷயத்த பார்த்தேன். அதாவது எனக்கு இப்போ இந்த செய்திகள் வரும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்த விஷயம் என்னன்னா, பலரும், அதாவது முற்போக்கு நினைச்ச பெண்களும் வந்து ஐயோ நம்ம தான் ரொம்ப தப்பா நினைக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி, என்ன உங்களுக்கு எல்லாம் பொறாமையா, வசதி இருந்தா வந்து ஒரு பெண்ணுடைய விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு எல்லாம் பேசுறதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எனக்கு குழந்தை போறதப்போ நிறைய ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருந்தது, ஒரு வேலையை விட வேண்டி இருந்தது. இந்திய சூழல்ல ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறதுங்கிறது எல்லா சிக்கல்களையும் நான் சந்தித்த போது கூட வாடகை தாய் முறை அப்படிங்கறத கேள்விப்பட்ட போது, அடடா நமக்கு பணம் இருந்திருந்தா இதை பண்ணிருக்கலாமேன்னு தோணல. எனக்கு தோணின விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு குழந்தையை பெற்று எடுத்திருக்கோம். சப்போஸ் இது வந்து எனக்கு அருமுட்டை இல்லை, என் கணவனுடைய விந்து இல்லை, இந்த சுமக்கிற வேலையை மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன், இந்த குழந்தைய யாருக்காவது கொடுத்துடணும் அப்படின்னு கேட்டா உணர்வு ரீதியா நான் வந்து பாதிக்கப்படுவேன்னா நிச்சயமா பாதிக்கப்படுவேன்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அந்த வாடகை தாயா செயல்படுறவங்க மேல வந்து எனக்கு அது என்னால ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா அந்த ஒரு உளவியல் ரீதியாக அவங்க உடல் ரீதியான பாதிப்புகளை பத்தி அழகா எல்லாருமே சொன்னீங்க. ஏன்னா அந்த நேச்சுரல் கன்செப்ஷன் இல்லாததுனால பலவித சிக்கல்கள் இருக்கக்கூடும். ஆனா அந்த உணர்வு ரீதியான பாதிப்பை பத்தி யாருமே பேசுறதே கிடையாது. அது எவ்வளவு தூரம் ஒரு சைக்கலாஜிக்கல் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா, இதை பத்தி எல்லாம் வந்து பேசுறதே இல்லை. ஸோ சம்பவம் வந்து ஒரு ரொம்ப தட்டையா பார்த்தா கூட அது எத்திக்கலி ராங் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் அது நமக்கு எத்திக்கலி நமக்கு ராங்கா தெரியறது வந்து நமக்கு மட்டும் தெரியாது, உலகம் பூராவுமே தெரியுது. அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இன்னைக்கு நான் போய் கொஞ்சம் இதை உணவு ரீதியா மட்டுமே பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் போய் படிச்சப்போ, உலகளாவிய நாடுகள்ல எங்கேயுமே வந்து இது குறித்து ஒரு தெளிவான சட்டங்களே கிடையாது. சட்டங்களை வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால ஆனா வளர்ந்த நாடுகள் இல்ல, பல நாடுகள்ல வந்து இதை ஒரேடியா பேன் பண்ணி வச்சிருக்காங்க. பல நாடுகள்ல வந்து சரகேசி கிடையவே கிடையாது. அது எந்த நாடுகள் அப்படின்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நான் லிஸ்டே படிக்கிறேன். வளர்ந்த நாடுகள் நம்ம வந்து பார்த்து கத்துக்கக்கூடிய நல்ல நாடுகள் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து டென்மார்க், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, சைனா, ஸ்பெயின், போர்ச்சுகல், பல்கேரியா, நேபாள்ல கூட இத பத்தி எல்லாம் பேசவே பேசாதீங்க, காரணம் என்னமா இருக்கட்டும், ஆனா வந்து இது தடை பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் வளர்ந்த நாடுகள்ல வந்து சொல்ற மாதிரி இந்த ஆல்ட்ரிஸ்டிக் சரகேசி அப்படிங்கிறது இருக்கு. விருப்பம் இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்கு. சொந்த உறவுகள்ல இருந்து நட்புகள் கிட்ட கமர்ஷியல் சரகேசி தடை பண்ணி வச்சிருக்காங்க. சுத்தமா லாவே இல்லாத கண்ட்ரின்னு பார்த்தா அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது எந்த கண்ட்ரினா கென்யா, நைஜீரியா, இந்த மாதிரி ரொம்ப வளர்ச்சி அடையாத நாடுகள்ல வந்து லாஸே இல்லாததுனால அங்கதான் வாடகை தாய்கள் அதிகமா இருக்காங்க. இந்தியாவிலயும் அப்படித்தான் ரொம்ப நாள் இருந்தாங்க. அப்புறம் இந்த 2002ல வந்து லாஸ் கொண்டு வராங்க, 2005ல அப்டேட் பண்றாங்க, 2008ல கமர்ஷியல் சரகேசியும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, என்ன சொல்றது, இப்போ குழந்தையுடைய மனித உரிமை மீறல் சிக்கல்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து ஐடென்டிட்டி கிளியரா இருக்கணும் அப்படின்றாங்க.
ஆனா இந்த சரகேசி வாடகை தாய் மூலமா என்ன ஆகுதுன்னா கருமுட்டை ஒருத்தரோடது, விந்து ஒருத்தரோடது. இப்போ வாடகை தாய் சில கப்பல்ஸ் என்ன பண்றாங்க, அந்த விமனுக்கு கருமுட்டை கூட இருக்காது. அப்போ எக் டோனர் மூலமா வேற ஏதோ ஒரு கருமுட்டை மூலமா அந்த குழந்தை உருவாகுது. அப்ப பிறக்க போற குழந்தைக்கு வந்து நேஷனாலிட்டி, ஐடென்டிட்டி, இப்படி பல சிக்கல்கள் உருவாகிறதுனால இந்த சட்டங்கள்லாம் வந்து உலகளாவிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டமே முதல்ல இல்ல. அப்புறம் நடந்த சிக்கல்கள் ரெண்டுத்த வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஒரு கதை மாதிரி. அதாவது கேமி அப்படின்னு ஒரு கேஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல. ஆஸ்திரேலிய தம்பதி ஒருத்தர் வந்து தாய்லாந்துல ஒரு வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கிறதுக்கு நினைச்சிருக்காங்க. அந்த தாய்லாந்து அந்த வாடகை தாய்க்கு வந்து ரெட்டை குழந்தைகள் கரு உருவாகுது. அந்த ரெட்டை குழந்தையில வந்து ஒரு குழந்தைக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறதா, மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கிறதா வந்து ஒரு 6ஆம் மாசத்துல 7ஆம் மாசத்துல கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சப்போ அந்த ஆஸ்திரேலிய தம்பதி என்ன சொல்றாங்க, இந்த குழந்தைய வந்து நீ அபார்ட் பண்ணிடு, நல்லா இருக்கிற குழந்தைய மட்டும் பெத்துக்கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த தாய்லாந்து வாடகை தாய் வந்து அவளுடைய புத்த மத பிலீஃப்னாலையும் என்ன காரணம் அவளுக்கு நான் அபார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இது ஒரு சிக்கலா போகுது. அபார்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ என்ன சொல்றா, இந்த குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு ஆஸ்திரேலியா தம்பி ரொம்ப சந்தோஷம், சரி அதை நீயே வளர்த்துக்கோன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கிற குழந்தைய மட்டும் தூக்கிட்டு போயிடுறாங்க. மூளை வளர்ச்சி குறைவாக பிறந்த குழந்தையை அவ ஓகே நான் தான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாளே, ஆனா வளர்க்க முடியல. வளர்க்க முடியாம கஷ்டப்படும் போது அதுக்கான அவங்களுக்கு அந்த பினான்சியல் சப்போர்ட் இல்லாததுனால அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கேஸ் ஆகுது, கிரவுட் ஃபண்டிங் ஆகுது. ஆஸ்திரேலியா அரசு வந்து நிறைய உதவி பண்ணுது. சோ இந்த மாதிரி ஒரு ரொம்பவே வந்து ஒரு சிக்கல்கள், இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இந்தியாவில நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. இந்தியாவில இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. அதை வச்சு ஒரு படம் கூட வந்திருக்கு, குழந்தை மாஞ்சி அப்படின்னு சொல்ற மாதிரி. ஒரு இந்திய தாய் ஜப்பானிய தம்பதி ஒருத்தர் வந்து இந்திய வாடகை தாய் எடுத்திருக்காங்க. அந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ளேயே அந்த ஜப்பானிய தம்பதிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்க. கருமுட்டை ஒரு 3ஆவது நபருடையது, விந்து மட்டும்தான் அந்த ஆணுடையது. இப்படி பிறந்த குழந்தைய வந்து அப்போ அதுக்கு என்ன ஐடென்டிட்டின்ற ஒரு பெரிய சட்ட சிக்கல்கள்லாம் வருது. இப்ப இந்த பிறக்க போற குழந்தைகளுக்கு என்ன விதமான உளவியல் பாதிப்பு நாளை பின்ன ஏற்படும்னு நமக்கு தெரியாது. சோ ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அப்ப அது இருக்கே, ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறது வந்து ஒரு பிறப்புரிமை இல்லையா? குழந்தையே இப்போ இன்னொரு இந்த பார்ட்டுக்கு வருவோம். இப்ப எம்பத்தின்னு இருக்கு. குழந்தை வந்து பிறக்கவே முடியாது, எனக்கு வந்து குழந்தையே பிறக்காது அப்படின்னு ஒரு பெண் வந்து துடிக்கிறது எவ்வளவு ஒரு சோகமான விஷயம். அதுக்கு ஒரு வரம்னு இப்படி சொல்றாங்க இல்லையா? ஆனா இது வந்து இதையும் கரெக்டா சொல்லிட்டாங்க. அது என்ன, அது நம்ம கருமுட்டையில இருந்து நம்ம ஒரு கணவனுடைய விந்துல இருந்து கிடைச்சாதான் வந்து நம்ம குழந்தையா நம்ம வயித்துல வளரலன்னு ஆயிடுச்சு. அப்ப வந்து அது இப்ப இது மட்டும்தான் அப்படின்னு குழந்தை என் வயித்துல என்னுடைய கருமுட்டையும் என் கணவனுடைய விந்தும் சேர்ந்தாதான் வந்து என் குழந்தை அப்படின்னா அப்ப தாய்மையே வந்து என்ன சொல்றது, கொச்சப்படுத்துற மாதிரிதான் இருக்கு. தாய்மைங்கிற உணர்வு வந்து ஒரு எந்த குழந்தை மேனாலும் வரலாம் இல்லையா? அப்போ இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இதுல டவுட்டே கிடையாது. இதெல்லாம் வந்து சும்மா தான் பண்றாங்க. இந்த உணர்வு சுரண்டல், இந்த உணர்வு ரீதியா இவங்க வைக்கிற காரணங்கள் எதுவுமே வந்து கரெக்டா இல்ல. அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த மருத்துவ புரட்சி அப்படின்னு சொல்றதோ வந்து உன் குழந்தை அந்த குழந்தைக்கான உணர்வு அப்படின்னு சொல்றதோ, ஏன் உணர்வு மனசு வேற ஒரு குழந்தை மேல பாசம் வராதான் நம்ம கேட்கலாம். அது வருத்தம் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதுக்காக வந்து என்ன சொல்றது, ஒரு குழந்தைய பெத்துக்க முடியாது அப்படின்ற ஒரு பொண்ணோட வருத்தம் வந்து அது நேச்சுரல் கிடையாது. அது ஒரு இயல்பான வருத்தம்ங்கிறத தாண்டி அது ஒரு சமூக அழுத்தம் தான். ஒரு குழந்தைய வந்து என்னால சுமக்க முடியாதுன்ற ஒரு இயல்பான வருத்தம் கொஞ்சம் ஒரு பொண்ணுக்கு இருந்ததுன்னா அது வந்து அவளுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்லி சமூகம் கொடுக்குற மோசமான அழுத்தம் தான் ஒரு பொண்ணுக்கு வந்து பயங்கர வருத்தமா இருக்கே தவிர்த்து அது அத வந்து ஒரு மூலதனமா கொண்டு மட்டும் இந்த சரகசியை நியாயப்படுத்த முடியாது. ஏன் அப்படி நியாயப்படுத்துறவங்க எப்படியும் நீதான் பெக்கலையே, வாடகை தாய் தானே பெத்து கொடுத்துச்சுன்னு அந்த பிள்ளைய வந்து அந்த பொண்ணை வந்து நாளை பின்ன அழுத்தம் கொடுக்க மாட்டாங்களா? நிச்சயமா கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் எதையுமே காரணமா கொண்டு வாடகை தாய் முறையை வந்து நியாயப்படுத்த முடியாது. சோ எந்த உணர்வு ரீதியா பார்த்தாலும் சரி, இல்ல உலகளாவிய ஓகே கம்பேர் பண்ணி பார்த்தாலும் சரி, வளர்ந்த நாடுகள்லாம் தடை பண்ணிடுச்சு. சோ எந்த வகையில பார்த்தாலும் இதுக்கு வந்து ஒரு நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு தான் தோணுது. இத வந்து தடை பண்ணறதுக்கான நியாயங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. இதுதான் வந்து இந்த பார்வை இன்னும் இந்த கலந்துரையாடல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அதிகமா தான் இருக்கு. சோ தேங்க்யூ தீபலட்சுமி. அந்த உணர்வு ரீதின்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, நம்ம எல்லாருமே பெண்கள். நமக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒரு வயித்துல அந்த குழந்தை அசைறப்போ வைக்கிறப்போ
உன்னுடைய உடம்பின் ஒவ்வொரு அணுவும் துடிக்கும். வாடகை தாய்க்கு துடிக்காதா? இவன் நினைக்கிறான், இவன் சொல்லறான் துடிக்காதுன்னு. அவ்வளவு அது நீ ரொம்ப அழகா சொன்னீங்க. அது ஒண்ணு துடிக்கும். இன்னொன்னு சொல்றேன், அந்த இந்த இந்த கருமுட்டையும் இந்தவும் கொடுக்கறானே இவனும் சொல்றான் அவளுக்கு துடிக்காதுன்னு. இதுக்கு சப்போர்ட் பண்ற மெடிக்கல் ஃபீல்டு சொல்லுது, அவங்க அப்படி உணர்வு ரீதியாக எல்லாம் அவர்கள் ஒன்று பாதிக்கப்படவில்லை. நான் 2-3 டாக்டர்ஸ் கேட்டேன் என்னை காலம்பரை. எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது. பணத்தை வாங்கிட்டா எப்படிங்க அது இருக்கும்? ஏன்னா ஒரு பெண்ணினுடைய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள், ஓகே, அவங்க அப்படி சொல்றாங்க. இவை எல்லாமே பொய். இந்த பொய்களின் மீது நீங்க எல்லாத்தையும் கட்டுமானம் அப்படி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு மம்மல்ங்கிறது என்னவோ அதை நீ மாத்த முடியாதுடா. இயற்கையினுடைய எல்லாத்தையும் நீ மாத்த முடியாது. இதுக்கு நம்ம பெரியார் என்ன சொன்னாரு? பெரியார் சொல்லும் போது தேவையில்லாம அந்த கிழவனை இழுத்து எங்க வேடிக்கை காட்டுற போதுதான் எங்கெல்லாம் கோபம் வரும். அவர் என்ன சொன்னாருன்னா, அதுக்கு இன்னொரு பெண்ணை பயன்படுத்துன்னு சொல்லல. கர்ப்பப்பையே வேண்டாம், டெஸ்ட் வளரட்டும்டாங்கிறார். இதுக்குதான் நான் ஒரு பாயிண்ட சொல்ல விரும்புறேன். இத சொன்னப்போ இத சொல்ல மறந்துட்டேன். முக்கியமா ஒரு வாதத்தை முன் வச்சாங்க வாயடைக்கிறதுக்கு. என்ன அப்படின்னா, ஓகே, அப்ப இன்னொரு பெண்ணை பயன்படுத்த கூடாதுன்னா நீங்க வீட்டு வேலைக்கு பெண்கள் வைக்கிறீங்களே, உங்களால வீட்டு வேலை செய்ய முடியலன்னு வீட்டு வேலைக்கு பெண்கள் வைக்கிறீங்களே, சமையல் வேலை செய்ய முடியாது, இந்த ஒரு வாதத்தை தூக்கிட்டு வர்றாங்க அறிவே இல்லாம. அது உழைப்புக்கு கொடுக்கற ஊதியம்ங்கிறது வேற. உடல் உழைப்பும் அது அவங்க விருப்பம் போல செய்யறாங்க. வேணாம்னா தூக்கி போட்டுட்டு போக போறாங்க. அவங்க வேலை செய்யறதுனால அவங்க உடல் ரீதியாவோ உணர்வு ரீதியாவோ பாதிக்கப்படல. அப்படி நடந்துச்சுன்னா அதுவும் சுரண்டல் தான். அத பத்தி நம்ம பேசுவோம். அப்படி சுரண்டலை பத்தி இதை கேட்கும் போது எந்த சுரண்டல் பத்தி பேச முடியாது. இப்ப நாம இந்த பெண்களாகிய நாம இந்த விஷயத்த நம்ம எப்படி பாக்குறோம்னா, இங்கே ஆண் பெண் உறவு என்பதும் குடும்பம் என்பதும் காதல் இல்ல. ஆண் பெண் உறவு என்பதும் காதலுக்கு அடுத்து உடல்கள் பேசுகின்ற மொழியும் இல்ல. இங்கே ஆண் பெண் உறவு என்பது பிள்ளையை பெக்கிறது மட்டும்தானே யோசிச்சிருக்கேன். குழந்தை பெக்கிறது, பிள்ளை பெற்று கொடுக்கறது மட்டும்தான் ஆண் பெண் உறவு என்பதை மட்டும்தான் உடைக்கணும். அது நாம இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள், இன்றைக்கு இதெல்லாம் வரப்பிரசாதம் என்று சொல்லுவது கூட தவறு. குழந்தை இல்லாட்ட என்ன குடிமுடிகிற போது? வாழ்க்கை என்பது ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் குழந்தையோடு முடிந்து விடுவதல்ல. அதை தூக்கி போட்டாலே எல்லாம் போயிடும். உண்மை அதுதான் தோழர். ஏன்னா ஒரு ஆணு பெண்ணும் காதலோடு வாழ்ந்து இருக்கிறான் என்று நாம் பெருமைப்படுவதில்லை. அவர்களுக்குள் 50-55 பேருக்கு காமம் அவர்களுக்குள் இருக்கிறது என்பதற்காக நாம் பெருமைப்படுவதில்லை. குழந்தை இருக்கா அப்படிங்கறத நீ கேட்டுட்டே இருக்கியே, அங்கதான் தப்பு நடக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சைனீஸோட வரலாற படிக்கிறோம். மிங் அரசர்கள்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுடைய அரண்மனையில வேலை பார்க்கிற எல்லா ஆண்களுக்கும் காயடிச்சான் என்பது அந்த ஆணினுடைய ஆண்மைத்தன்மையை எடுத்து விடுவது. ஏன் எடுத்தானா, சப்போஸ் அவனோட பிள்ளை என்னுடைய அரண்மனையில வளர்ந்துடக்கூடாது. இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது. இங்கே தன்னுடைய பெந்தவனுடைய குழந்தை மட்டும்தான் தன்னுடைய வாரிசாக இருக்க வேண்டும் என்று இந்த அறிவியலும் மீண்டும் மீண்டும் சொல்லுவதை நாம் வன்மையாக எதிர்ப்போம். அடுத்ததாக மாதவி இருக்கிறீங்களா? ஆர் யூ தேர் மாதவி? மாதவிக்கு லண்டன்ல கரண்ட் இல்லையாமே. நோ ப்ராப்ளம். வைஷ்ணவிக்கும் கரண்ட் இல்ல, அவவும் வரையில இலங்கையில இருந்து. அவக்கும் பிரச்சனையா இருக்குது. அவ ஜாயின் பண்ணி போறாங்க மாதவி. எனக்கு இந்த கரண்ட் பிரச்சனைக்காகத்தான் நாம இந்த நிகழ்வையே 8:30 மணிக்கு வச்சோம். லண்டன்ல கொஞ்சம் பிரச்சனை தான், அது தெரியும். லண்டன்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு.
பரவாயில்ல, நீங்க ரவி ரவி பாகினி கேக்குதா தோழர்கள்? ப்ளீஸ் கேரி ஆன். வணக்கம் தோழர்கள். தோழர்கள் நிறைய எல்லாரும் இது சார்ந்து பேசியாச்சு. அப்ப நான் எந்த புள்ளியில இருந்து இதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். சோ இப்ப நாங்க வந்து சரகோசி அதுல முக்கியமாக அந்த வாடகத்தாய் அந்த வர்க்கம், அந்த ஒரு மக்கள் சந்திக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகள் என்ன, அது உடல் ரீதியாக உணர்வு ரீதியாகங்கிற மாதிரியான பிரச்சனைகள் நம்ம பேசிட்டாலும் இங்க முக்கியமா பேச வேண்டியது இங்க நடக்கிற இந்த சுரண்டலுக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த கட்டமைப்பை பத்தினது வந்து இங்க நம்ம தெளிவா பேச வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம நினைக்கிறோம் உழைப்பு மட்டும்தான் உழைப்பு, அதாவது ஒரு உடல் ரீதியான உழைப்புன்னு நம்ம பேசக்கூடிய வகைகள்ல ஒரு அலுவலகத்துக்கு போவது, அங்க போய் வேலை செய்யறது, அங்க இருந்து நமக்கு ஒரு சம்பளம் எடுக்கப்படுவது, அது ஒரு உழைப்பு. அங்க வந்து நம்ம சுரண்டல் அப்படின்னு மார்க்சிய ஆட்கள் எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது நான் இதை வந்து ஒரு மார்க்சியத்தின் அடிப்படையில தான் இந்த விஷயத்தை அணுக பாக்குறேன். இந்த சமூகமே ஒரு ஆணாதிக்க சமூகத்தினுடைய கட்டமைப்புக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இங்க வந்து ஒரு தோழர்கள் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தை நிர்ணயிப்பது, ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு கணவன், மனைவி, ஒரு குழந்தை. அந்த குழந்தை இருந்துச்சுன்னா அந்த சித்திரமே அப்படித்தான் நாங்க வரையப்படும். அழகான ஒரு பிள்ளை இருக்கணும். அப்படி இல்லைன்ற ஒரு கட்டத்துல அந்த அழுத்தங்கள் என்பது ஒட்டுமொத்தமாக அதை சந்திக்கக்கூடியவர்கள் வந்து திணிக்கப்படுறது உண்டு. முக்கியமாக அது பெண்கள் மீது. அவள் வந்து முன்ன தோழர் ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற தனக்கு இருக்கிற கவலையை தாண்டி இந்த சமூகத்தினுடைய அழுத்தங்கள் வந்து மிக மிக அதிகமாக அவர்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அப்ப அது இப்ப இங்க வந்து நம்ம சரகோசியினுடைய பெயினை மட்டும் பேச முடியாது. இங்க பிள்ளை வேண்டி நிற்கக்கூடியவங்களும் இங்க இருக்கிறாங்கல்ல, லட்சக்கணக்கான. ஒரு பக்கம் அது கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல நடிகைகள் செய்கிறது, இல்ல பெரிய ஆட்கள் செய்யறதை கடந்து நம்ம வெறும் சரகோசி என்பதை கடந்து IVF இருக்கு, IUI இருக்கு. நீங்க இன்னைக்கு மருத்துவமனைகள் போனா நான் ஒரு அண்மை காலங்கள்ல தொடர்ந்து போன இடங்கள்ல மிகவும் அதிர்ச்சியா அவதானித்த ஒன்று வந்து நம்ம தலைவலி காய்ச்சலுக்கு சந்திக்க மாதிரியான ஆட்கள் வந்து 200-300 டோக்கன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல போடுறாங்க இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸுக்கு. அது IUI, IVF இந்த மாதிரி இதுகள்ல நடக்குது. அங்க அவதானிக்கும் பொழுது அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்னா ஒரு 3 செக்டார்ஸா இருப்பாங்க. ஒன்று வந்து பிள்ளைகள் வேண்டி வர்றார்கள், இன்னொன்னு ஒரு 18 வயசுல இருந்து 25-30க்குள்ள இருக்கக்கூடியவங்க, நிறைய பிள்ளைகள், முக்கியமாக வட இந்தியால இருந்து வரக்கூடிய நிறைய பேரை பார்த்தா அவர்கள் எல்லாம் இந்த கருமுட்டை தானம் செய்வதற்கு வர்றவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அது வந்து ஒரு வாட்டி அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு நமக்கு சாதாரணமாக ஒரு மாதவிடாய் வந்தால் ஒரு கருமுட்டை உருவாகும். அது அப்படிதான் ஒரு நேச்சர் வந்து நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த IVF ட்ரீட்மெண்ட்டுக்காக தேவைப்படுற விடயங்கள் என்னன்னா, அந்த ஊசிகள், அந்த மருந்துகள் எல்லாத்தையும் ஒருத்தங்க மேல ஒரே சைக்கிள்ல 10-20, 7-8 கருமுட்டைகள் உருவாகிறதுக்கான அழுத்தங்கள் வந்து அந்த உடம்புல செலுத்தப்படும். பிறகு அந்த கருமுட்டைகள் எடுத்துத்தான் பிறகு இந்த பக்கம் IVFக்கு தேவையான முட்டைகள் கொடுக்கப்படுறதோ அதே மாதிரிதான் சரகோசி ஆன விஷயங்களுக்கும் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிற. சோ இது ஒரு பயங்கரமான ஒரு 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 என்ன சொல்றது, எக்ஸ்ப்ளாய்டேஷனை கடந்து ஒரு மார்க்கெட் மாதிரி இந்த அமைப்பு முறை இப்ப ஆயிட்டு. இந்த சரகோசிங்கிற விஷயத்த ஒரு 70கள்ல தான் இது ஆரம்பிக்குது. கொஞ்சம் நமக்கு முதல் குழந்தை அந்த காலங்கட்ட தான் உருவாகுது. ஆரம்பத்துல இதுக்கு ஒரு எதிர்நிலை. நம்ம இப்ப பெண்கள் பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு பெண்ணி அடிப்படையில இருந்தும் ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு லிபரல் ஃபெமினிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு மார்க்சிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல விரும்புறேன். முதல் இதை வந்து எதிர்த்தாங்க. அதாவது இந்த சரகோசிங்கிறது வந்து இருக்கக்கூடாது, அது பெண்ணை சுரண்டுது, அவளுடைய கற்பப்பைய ஒரு கமோடிட்டியா உருவாக்குது. இன்னைக்கு கற்பப்பைய நீ என்னன்னா ஒரு பொருள் ஆக்கிட்ட. ஒருத்தருக்கு இப்போ நீ காசை கொடுக்குற, அந்த காசை வாங்கி அதுக்குள்ள ஒரு கருவை வளர்த்துட்டு கொண்டு போய் அந்த பக்கம் வந்து மற்ற ஒரு தம்பதிக்கு வந்து நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு கம்பெனில போய் நம்ம வேலை செய்யறோம், அங்க ஒரு உற்பத்தியை உருவாக்குறோம், அந்த உற்பத்தியை உருவாக்கிட்டு அங்க முதலாளி ஒருத்தர் வந்து அந்த உற்பத்திக்கான லாபங்களை எடுத்துக்கொள்வார் இல்லையா. சோ இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு லேபர் ஃபோர்ஸ், ஒரு உற்பத்தி உழைப்பு சக்தியை எப்படி தொழிலாளர்கள் தினம் விற்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு நடைமுறையை இந்த முறைக்குள்ள வந்து கொண்டு வந்தாச்சு. இது வேண்டாங்கிற எதிர்வுகள் வந்து ஆரம்ப கட்டங்கள்ல இருந்துச்சு. ஆனா பிறகு ஃபெமினிஸ்ட்களே என்ன மாதிரியான ஒரு பார்வைக்குள்ளால போயிடுறாங்க அப்படின்னா, இல்ல நம்ம இன்னைக்கு பேசுறோம் இல்லையா, பெண்ணின் உடல் சுதந்திரம், அவளின் உடல் அவள் தான் நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற இந்த கருத்துக்கள் என்ன, ஒரு ஃப்ரீ சாய்ஸ், அவ ஒரு ஒர்க்காவே இதை எடுத்துக்கிட்டுமே, இது ஒரு வேலையாவே எடுத்துக்கணும், இதுக்கு ஒரு பொருளாதாரம் கிடைக்குது,
அந்த அந்த காசை வச்சு அவளுக்கான தேவைகளை அவ நிவர்த்தி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பக்கமும் குழந்தை இல்லாதவர்களுக்கு அதுக்கான சலுகைகளும் அல்ல அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ற ஒரு ஒரு உன்னதமான இன்பத்தையும் அவங்க பெற்றுக்கொள்றாங்க. சோ 2 பார்ட்டிஸுமே இதுல லாபம் அடைகிறாங்க தானே. இதுல உங்களுக்கு என்ன வருத்தம்? இஷ்டம் இருந்தா பெத்துக்கிட்டோம் அப்படிங்கிற இந்த நரேட்டிவ்ல ஒரு ஃப்ரீடம், இங்க ஒரு சுதந்திரம் இருக்கு, யாரு பெத்துக்கலாம் பெத்துக்க வேணாங்கிற இந்த நரேஷனுக்குள்ள போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம சந்திச்சு கொண்டிருக்கிற அந்த நரேஷன் நிறைய பேர் மார்க்சிஸ்டர்கள் உட்பட அந்த ஒரு விவாதத்துக்குள்ளதான் போறோம். உங்களுக்கு என்ன, அவங்க கிட்ட காசு இருக்கு பெற்றுட்டாங்க, அவங்களுக்கு அந்த அவங்களோட உடலுடைய இதை பாதுகாக்க வேண்டியது இருக்குங்கிறதெல்லாம் இருந்தாலும் இந்த நரேஷனை இங்க உடைக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த ஃப்ரீடம் அப்படிங்கறது எல்லாத்தையும் நான் ஒரு மாயையா தான் பாக்குறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த முதலாளித்துவ கட்டமைப்புல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற இல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுதந்திரங்கள் வந்து மிக மிக போலியானது. சுதந்திரம் அதை எப்படி உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டலாம், ஒரு கடையில போய் நின்னுட்டு ஒரு சாதாரணமா எல்லா மக்களையும் நிப்பாட்டிட்டு அந்த கடையில இருக்கிறத எதை வேணா எடுத்துக்கோன்னு ஒருத்தன் சொல்றது ஃப்ரீடம்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். எடுத்துக்கிறதுக்கு என்கிட்ட காசு இருக்கா, அதை நான் வாங்குறதுக்கான என்கிட்ட சூழ்நிலைகள் இருக்கா அப்படிங்கறத நம்ம யோசிச்சுட்டோம்னா அப்ப இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுதந்திரம் இந்த சலுகைகள் எல்லாம் நமக்கு போலியான ஒண்ணுதான். இதே இந்த சரகோசியோட இங்க நான் அப்படிதான் அதை பொருத்தி பாக்குறேன். கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு பெண் வந்து ஓகே பெற்று கொடுக்க போறான்னு சொன்னா நீங்க 2 பார்ட்டிஸ் கிட்டையும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். பெத்து கொடுக்கறவங்க கிட்டையும் இதை வாங்குறவங்க கிட்டையும். ஆனா இந்த சரகோசி முறைக்குள்ள என்ன மாதிரி இருக்குன்னா அந்த பவர் பிளே வந்து மிக மிக மோசமான ஒரு இதா இருக்கு. தொழிலர் சொன்ன மாதிரி 2 லட்சம் என்பது சொச்சமாக கொடுக்கப்படுற ஒன்று. அதுவும் யாரு டார்கெட் பாப்புலேஷனா இருக்காங்கன்னா ஒரு வறுமை கோட்டிற்கு கீழே தங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை வந்து சரியாக முறையாக அமைச்சு கொள்ள முடியாம, இல்ல கணவனை இழந்த பெண்கள், இல்ல கணவனுடைய துணை வந்து சரியா இல்லைங்கிறதுனால இப்படியான நிறைய இந்த சமூக அழுத்தங்களின் ஊடாக இந்த நிலைமைகளுக்குள்ள அவங்க வந்து வராங்க. நான் ரொம்ப விருப்பப்பட்டு அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, நான் சுதந்திரம் ஒரு மனதார அவர்களுக்கு நான் பெற்றுக் கொடுக்குறேங்கிற நிர்பந்தங்களை கடந்து இங்க இருக்க அழுத்தங்களும் தேவைகளின் ஊடாக இந்த இடங்களுக்குள்ள நம்ம தள்ளப்படும் பொழுது இதை நம்ம சுதந்திரம்னு எந்த அடிப்படையிலுமே வந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. 2வது ஒரு பிள்ளை பேர் என்பது அப்படின்றது வந்து இப்போ ஒரு நம்ம இன்னைக்கு நமக்கு இங்க இந்த சமூக கட்டமைப்பு கொடுத்திருக்கிறது என்ன, ஒரு பிள்ளைய பெக்கிறதும் அந்த 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 முழுமை அடைகிறதுன்றது எங்க இருந்து கொண்டு போய் நிப்பாட்டுதுன்னா அப்போ ஒரு பிள்ளையை பெக்க முடியாதவங்க இங்க வந்து வாழவே தகுதியற்றவர்களா, இங்க வந்து ஒரு இன்ஃபர்டிலிட்டியோ இல்ல ஒரு குழந்தை பேரை வந்து பெற முடியாத ஒரு பெண் வந்து இந்த சமூகத்துல வாழக்கூடாதவ அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு வந்து இங்க நமக்குள்ள இருக்கு. அது ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கு, உறவு முறைகளுக்குள்ள இருக்கு, சமூகத்துக்குள்ள இருக்கு. அப்ப இந்த கட்டமைப்புகளுடைய நிர்பந்தங்கள் வந்து இன்னொரு இடத்துக்குள்ள நம்மள வந்து தள்ளி கொண்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். 3வது அந்த பெற குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்குமான இங்க வந்து ஒரு பேர்காலம் அப்படின்னுட்டாலே அது ஆரம்பத்துல இருந்து உனக்கு ஒரு ஃப்ரீடம்னு நம்ம சொல்லிட்டா. இவர்கள் சொல்லக்கூடிய ஃப்ரீடமா இருந்தா இப்ப சாதாரணமா கருத்தரிக்கிற இல்ல குழந்தையை சுமக்கிற பெண்ணுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து தான் விரும்பினதை சாப்பிடறதுக்கான சுதந்திரம் இருக்கும், தான் எந்த மருத்துவரை அணுக வேண்டும்ங்கிற சுதந்திரம் இருக்கும், தன்னுடைய குழந்தையை வந்து எப்படி பாதுகாக்கணும், என்னென்ன மாதிரியான சூழல்கள்ல தான் இருக்கணும், சந்தோஷமா அந்த அந்த இதுகள் எல்லாம் இருக்கும். ஆனா இந்த சரகோசியில இருக்கிறது அப்படியே நேர் எதிர்மாறானது. நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளாக போறதுக்கு முன்னுக்கே உங்ககிட்ட கான்ட்ராக்ட் வந்து கொடுக்கப்படும். அந்த கான்ட்ராக்ட் எப்படிப்பட்டதா இருக்கும்னா வந்து ஓகே நாங்க சொல்ற இடத்துல இருக்கணும், நாங்க சொல்லக்கூடிய உணவுகளை நீங்க உண்ணணும், இத்தனை காலங்கள் இந்த மாதிரிதான் இருக்கணும், ஒருவேளை குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கும் அதுக்குமான அந்த எந்த ஒரு உறவு தொடர்களுமே வந்து இல்லை இப்படிங்கிற இந்த கட்டமைப்புங்கிற இந்த ஒரு நிர்பந்தத்துக்கு அந்த கான்ட்ராக்ட் எப்படி ஒரு ஒர்க்கர் ஒரு ஆபீஸுக்குள்ள போனா என்ன கான்ட்ராக்ட்ஸுக்குள்ள இருப்பாங்களோ சோ அந்த ஒரு முறைமைக்குள்ளதான் இந்த இதுகள் இருக்கு. இந்த சிக்கல் எல்லாத்தையுமே பார்த்துட்டுதான் இந்த விஞ்ஞானம் இந்த அறிவியல் வளர்ச்சி இங்கு தேவையா தேவையில்லையாங்கிறத நம்ம எதிர்கொள்ளணும். அப்போ உண்மையா இங்க குழந்தை இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதற்காக வெறும் அப்பர் கிளாஸ் மட்டும் இல்ல, மிடில் கிளாஸ் எல்லாம் இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல போய் பாத்துட்டீங்கன்னா அவங்க கதையா சொல்லுவாங்க, இது 5வது முறை 6வது முறை சொத்தை வித்துட்டேன் வீடை வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க அந்த ஒரு குழந்தைக்காக வேண்டி நிக்கக்கூடிய குடும்பங்கள் உறவுகள் மனிதர்கள் வந்து இங்க இருக்கிறாங்க. அதுக்கு பின்னுக்கு இருக்கிற அப்ப உளவியல் ரீதியான இந்த சமூக ரீதியான அழுத்தங்களை நம்ம முதல்ல
பார்க்க வேண்டும். அப்ப இங்க வந்து நீயா பெத்துக்கிட்டாதான் குழந்தைங்கிற இல்லைங்கிற ஒரு சூழல் இந்த சமூகத்துல வரும் பொழுது, இல்ல குழந்தை இல்லைன்னாலும் இங்க எத்தனையோ குழந்தைகள் இருக்குது, அடாப்ட் பண்ணி வாழலாம், இல்ல அந்த குழந்தைகளை எடுத்து ஒரு 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 குடும்பத்தை உருவாக்கி கொள்ளலாம்ங்கிற பார்வைகளையும் இந்த சமூகத்துல நம்ம முன்வைக்கும் பொழுது அதுக்கான மாற்றங்கள் உருவாக இருக்கு. அதே மாதிரி இந்த சரகோசி அப்ப வேணுமா வேணாமாங்கிற கேள்வி இங்க நம்ம வைக்கணும். என்னைக்குமே விஞ்ஞானத்தை வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் அனலைஸ்ல தான் பார்க்கணும். எல்லா விஞ்ஞானங்கள் பல பல கண்டுபிடிப்புகளை இங்க கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கு. அந்த கண்டுபிடிப்புகள் மனிதர்களுக்கும் இல்ல இந்த சமூகத்துக்கும் இயற்கைக்கும் சரியானதா இருக்கா, அதுக்கு பயனுள்ளதாக இருக்கா, அது இந்த மண்ணையும் மனிதர்களையும் வளத்தையும் சுரண்டாதோ இல்ல ஒருவரை ஒருவர் ஒடுக்காத ஒரு விஞ்ஞான முறையாக இருக்குதாங்கிற கேள்வியை எழுப்பதோட ஒட்டித்தான் நம்ம அதை வந்து அணுகணும். இன்னைக்கு இருக்கிற இந்த சரகோசி முக்கியமாக இந்த முதலாளித்துவ கட்டமைப்புல இருக்கிற இந்த பேட்டர்ன் வந்து எப்படின்னா, வெறும் எக்ஸ்ப்ளாய்டேஷனையும் ஒரு கமாடிஃபை பண்ற உமனுடைய, அதாவது பொருட்களை நம்ம வந்து கமாடிஃபை பண்ணோம். அதாவது காரை வாங்குறது அது ஒரு பொருள், நம்ம காசு கொடுத்து வாங்கணும். இன்னைக்கு இது எங்க கொண்டு வந்துருச்சுன்னா, ஒரு பெண்ணே ஒட்டுமொத்தமாக உடலை அந்த உயிரை வந்து ஒரு கமாடிஃபை பண்ற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள வந்து தள்ளிட்டு, அப்ப அதுல இருந்து ஒரு மாற்று பார்வைகளை முன்வைக்க வேண்டிய தேவை. இப்ப உறவு முறைகளுக்குள்ள ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்கறதுக்கு இன்னொருத்தருக்கு வில்லிங் இருக்குன்னா, ஓகே, அத ஒரு சட்ட வரையறான முறைகள்ல ஈக்குவல் பேலன்ஸ், பெற்றுக் கொடுப்பவர்களுக்கும் அந்த குழந்தையை பெற்றுக் கொள்பவர்களுக்கும் ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் அந்த உரிமைகள்ல இருக்கிற சட்ட வரைகளின் ஊடாக கொண்டு போய் செலுத்தக்கூடிய ஒரு வரைக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரியான முறைகளை இந்த முதலாளித்துவ கட்டமைப்புகள் வந்து கட்டாயமாக செய்யாது. அப்ப நமக்கு இருக்கிற ஒரே விளைவுகள் வந்து இது எதிர்வினை ஆற்றுவதுதான். இதனுடைய இருக்கிற சிக்கல்களையும் இதுல இருக்கிற உழைப்பு சுரண்டல்களையும் இது வந்து எந்த வகையில சாமானிய மக்களை அது டார்கெட் பண்ணப்படுது, எந்த அளவுக்கு அது இன்னைக்கு பிசினஸ் மார்க்கெட் ஆக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வளர்ற நாடுகள் இங்க இந்தியாவில நம்ம சொல்றோம் லா இருக்கு, சட்டம் இருக்கு, இதெல்லாமே மாத்திட்டாங்க. ஆனா 3000ல இருந்து 4000 அங்கீகரிக்கப்படாத ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ் இங்க இருக்கு. அதை நம்பிதான் இன்னைக்கு மக்கள் போயிட்டு இருக்காங்க. அப்ப போயிட்டு அதுல இருக்க உயிர் பலிகள் என்னங்கிறது இங்க கணக்குல எடுக்கப்படல. குழந்தை சாதாரணமா பெருக்கக்கூடிய ஃபீமேல் மோர்டாலிட்டியே வந்து இங்க அதிகமா இருக்கும் பொழுது அத்தனை ஊசி அத்தனை மருந்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த சரகோசி மதர்ஸ் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை பத்தி நமக்கு சரியா தெரியாது. உளவியல் ரீதியாக அதுக்கப்புறம் ஃபாலோ அப் என்னங்கிறது நமக்கு தெரியாது. சோ இந்த சிக்கல்கள் எதையுமே தெரியாமல் வெறும் புரட்சி என்பது மட்டும் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்க முடியாது. இது வந்து நயன்தாராக்கான பிரச்சனையே அல்ல. நயன்தாராக்கான பிரச்சனை எப்பயுமே நம்ம ஒரு சூழல், ஒரு பிரச்சனை, ஒரு சமூகத்துல நிகழ்வு நடக்கும் பொழுது அதையொட்டிய விவாதங்கள் வந்து இங்க எழுவதா இருக்கும். அந்த மாதிரி பார்வையில பார்த்துதான் இந்த சரகோசிங்கிற விஷயங்களை நம்ம பேசணும். இது இப்ப மட்டும் பேசுறதை கடந்து தொடர்ந்து ஒரு நிகழ்வையொட்டி பேசாமல் இது சார்ந்த விழிப்புணர்வுகளும் இது சார்ந்த தொடர் விவாதங்களும் வந்து பெண்கள் ஆண்கள் மத்தியில குடும்பங்கள் மத்தியில இது வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் அதை பார்க்க தோழர்கள். நன்றி. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப அழகா வச்சாங்க. அதாவது மார்க்சியம் பேசியவர்கள், ஆரம்ப காலத்தில் இதை எதிர்த்தவர்கள், அப்புறம் பெண்ணோட உடல் அவளோட சுதந்திரம், அவ என்ன பண்ணிப்பா அப்படிங்கிற ஒரு பார்வைக்குள் நுழைந்து இதை வந்து ஆதரிக்கின்ற ஒரு பக்கம் சாய்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. இங்கே ஃப்ரீடம்ங்கிறது பேசுறத, இது வந்து ஃப்ரீடமா? இன்னைக்கு எதையெல்லாம் உடல் சார்ந்த ஃப்ரீடம்னு மாயை பேசப்படுகின்ற இந்த ஃப்ரீடம் எல்லாம் உண்மையிலேயே ஃப்ரீடமா? ஃப்ரீடம்னா இது யாரோட ஃப்ரீடம் அப்படிங்கிற அது அவங்களுடைய பேசுற இந்த கருத்து வந்தது. நான் இதன் ஊடாக இங்க நான் வைக்கக்கூடிய இன்னொரு கருத்து என்னன்னா, டென்மார்க்ல தான், ஐரோப்பாவில தான் இது ஆரம்பிக்கிறான். அவன் என்ன பண்றான், எக் டோனர், ஸ்பெர்ம் டோனர்னு ஒரு வங்கி ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த பிளட் வங்கிங்கிற மாதிரி, பிளட் பேங்க் மாதிரி இவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இந்த கிளை வந்து மும்பையில என்னோட வீட்டு பக்கத்துல முள்ளண்டுங்கிற ஒரு இடத்துல இருக்கு. நான் இதை பற்றி எழுதி இருக்கிறேன், ஒரு 2009 எப்போ எழுதினது. அதனால எனக்கு அதை பற்றிய டீட்டெயில்ஸ் தெரியறதுனால நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். அங்க என்னன்னா, விந்து தானம் பண்றாங்க. அதுக்கு 5000ல இருந்து 6000 வரைக்கும் ஒரு ஆண்மகனுக்கு கொடுக்கப்படுது. எக் டொனேஷன் பண்றாங்க பெண்கள் வந்து. அந்த எக் டொனேட் பண்றவங்க வந்து பொதுவாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எக் டொனேஷனுக்கு வந்து 40,000 இருந்து 60,000 வரைக்கும் கிடைக்குது. ஏன்னா எக் டொனேஷன், எக்குங்கிறது வந்து ஒரு மாசத்துல வந்து 1 2 தான் ஒரு பெண்ணுக்கு உருவாகும்.
ஸ்பெர்ம் அப்படி கிடையாது, நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப அந்த எக்கோட கருமுட்டையினுடைய விலை அதிகம். இதை டொனேட் பண்ணி இதை சேகரிச்சு வைக்காங்க. இதை என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் இந்த மட்டும் உங்ககிட்ட சொல்றேன், என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஓகே. ரெண்டாவது, உங்களுடைய தேடலுக்காக நான் இன்னும் ஒரு கருத்தை உங்களோடு வைக்கிறேன் அப்படின்னு இருக்கேன். ஒரு அமைப்பு T for Trinabali, TE for elephant, D for donkey. Okay. TED Talks சொல்லப்படும். இங்கே இந்த அவையில அந்த இடத்துல சில விஷயங்களை பேசுவாங்க. அதிர்ச்சிகரமான இன்றைக்கு உலக அரங்கிலே நடந்த அறிவியல் என்கிற பெயரிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஆய்வுகளை பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு காற்று அடிச்சு கூட மரபணுவை மாத்திருவேங்கிறான். எப்படி ஏதோ ஒரு திடீர்னு ஒரு இந்தியாவுல வந்து ஒரு விண்ட பரப்பினானா அந்த வருஷம் அந்த காத்து சுவாசிக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு கண் தெரியாத குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கலெக்டிங் ஆல் த ஸ்பெர்ம் அண்ட் இந்த இதெல்லாம் கலெக்ட் பண்றானே, எதுக்கு கலெக்ட் பண்றான்னு நமக்கு தெரியாது. இந்த வங்கிகளில் இந்த வங்கிகளில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த ஆய்வுகள் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. இந்த பரிசோதனை குழாயில் இந்த பரிசோதனை கூடமாக 3ஆம் நாடுகள் பலியாகி கொண்டிருப்பது நமக்கு தெரியாது. இதனுடைய ஒரு சின்ன பாட்டு தான் இந்த சரகுஷினம். இந்த வாடகை தாய்ங்கிறது இதனுடைய ஒரு சின்ன விஷயம். பெரிய பெரிய இமாலய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த டெட் டாக்ஸ்ங்கிறத எப்பாவது நான் அதுக்காக அந்த ஸ்பெல்லிங் சொன்னேன். நான் கேட்டுட்டு அப்புறம் நான் கேட்க விரும்பலை. ஏன்னா அது நம்மை தூக்கமின்றி அடிக்கிறது. டிஸ்டர்பிங் எல்லாம். நம்ம எதுக்கு நம்ம மன நிம்மதியை கெடுத்துக்கிறது, விட்டுருவோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம கையில இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் அதை கேட்டேன். இப்போ வந்து இதற்கான ஆதரவு என்பது இது பெண்ணுக்கு உதவியாக இருக்கிறது, உடலியல் ரீதியான குறைபாடு உள்ளவர்களுக்கு உதவியாக இருக்கிறது. ஆனால் இது அப்படித்தான் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதான்னு பார்த்தா அப்படி இல்லை. இப்போ ஒரு இதை பயன்படுத்துகின்றவர்கள் யார், இது யார் வாடகை தாயாக இருக்கிறார்கள் என்கிற அந்த வர்க்க நிலை, அந்த இந்திய சமூக அமைப்பினுடைய அந்த கட்டுமான நிலை, இவைகளை பார்க்கின்ற போது நமக்கு அச்சமாக இருக்கிறது. என்ன நடந்து போயிட்டு இருந்தா அப்படிங்கிற ஒரு பயம் வருகிறது. இந்த பயங்களை எல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய அரசாங்கம். இல்ல அப்படியெல்லாம் நாங்க விட மாட்டோம். We will support you. We are standing with you. அப்படின்னு ஒரு மக்கள் நல அரசு அதை செய்யணும். செய்ய வைக்க வேண்டியது நம்மளுடைய ஒட்டுமொத்த குரலாகத்தான் இருக்க வேண்டும். என்ன சொல்ல போனா சில விஷயங்களை வந்து பேன் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. நேபாளல பேன் பண்ணா அவன் இந்தியாவில வந்து செய்துட்டு போறான். நீ இந்தியாவில பேன் பண்ணனா ஆப்பிரிக்காவில போய் செய்யறான். இன்றைக்கு அப்படி இருக்கிறது. உலகம் என்பது சுருங்கி விட்டது. நான் சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. இப்போது இங்க பேசுவதற்கு தவிர கலந்து கொண்டிருப்பவர்கள் யாரேனும் கருத்துக்களை பரிமாற விரும்பினால், எங்களோடு இந்த இடத்துல சொல்ல விரும்பினாலோ அல்லது சட்ட ரீதியாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் சினேகா பதில் சொல்லுவார். நீங்கள் அந்த இதுல இருக்க அந்த கை பட்டன் அதை அமுக்குனீங்கன்னா எங்களுக்கு தெரிய வரும். இல்லை என்றால் நீங்களே கூட உங்களுடைய ஒளிவாங்கியை வந்து எடுத்துட்டு பேசுனீங்கன்னா தெரியும். பேசலாம். யாரோ வந்து இப்போ ரஜிதா பேசுங்க ரஜிதா. இவ்வளவு நேரம் கதைச்ச விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் விஷயம் நோட் பண்ணி நான் அறிவு கட்டின வகையில நான் இந்த எப்படி பாக்குறேன்ற விஷயங்கள்ல முதலாவது ஏதோ ஒரு வகையில வாடகை தாய் அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யற ஆட்கள் வர்க்க ரீதியில குறைஞ்ச ஒரு நிலைமையில இருக்கிறன்றதை விட
ஏதோ ஒரு வகையில தனித்தாவோ இந்த சமூகத்தில இருந்து சாதிய ரீதியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் கூடுதலான அளவு இந்த வர்க்க பிரச்சனை இருக்கிற ஒரு ஆக்கள். அப்ப அங்க வந்து தலித் பெண்கள் இதனால பாதிக்கப்படுற விகிதங்கள் வந்து நிறைய இருக்குன்றது நான் யோசிக்கிற விஷயம் ஒரு விஷயம். அடுத்தது குழந்தை கதைக்காதாக்கள் மியூட் பண்ணா நல்ல நினைக்கிறேன். மீட் பண்ணி கொண்டிருக்கிறேன், அவங்க எடுத்துட்டு வராங்க, நீங்க கதைங்கடா. நான் அவங்கள இந்த வாடகத்தாய் மூலமா பெறப்படுற குழந்தைகள் ஏதோ ஒரு வகையில இப்ப சாதாரணமா ஒரு இது நயன்தாரா அந்த விஷயத்தோட தொடங்கினன்றதால அடுத்தது எப்பவுமே யாருமே இந்த உறவு சரியில்லைன்னு சொல்லி சொன்னா விவாகரத்து செய்யறதுக்கான சூழல் இப்ப இந்த காலகட்டத்துல ஈஸியா இருக்குது, அதுக்கான புரிதலும் வந்திருக்கு. அப்ப அந்த விஷயம் இருக்கைக்குள்ள இந்த வகையான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு கப்பிள்ஸா இருந்தாலும் கூட அவைகள் இந்த விவாகரத்துன்ற ஒரு விஷயம் வந்தா பிறகு அந்த குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகும்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. வாடகத்தாய் மூலமா பிறக்கிற குழந்தைகள் அப்படி என்ற ஒரு விஷயத்துல இருக்கு. தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்குமே இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். அடுத்தது நண்பர்களோட இது பற்றி ஒரு சின்ன விஷயம், இந்த விஷயம் நடக்கல கதைச்ச இதுல அவியல் சொன்ன விஷயம். இப்ப அவ ஒரு ஆர்டிஸ்ட், சோ அவ தன் உடல் நிலை சார்ந்தோ தன் அழகு சார்ந்தோ அவ அந்த முடிவெடுக்கல ஒரு பெண்ணுக்கான சுதந்திரம் அதை அவ எடுக்கலாம்ன்றதான ஒரு விஷயம் இருந்துச்சு. அதோட அப்படி ஒரு விஷயம் சொல்லிச்சுன்னா அதோட டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆக்கள் அவைக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில முடியாது. அடுத்தது அவைக்கு பெற்றுக்கொள்ளணும் ஏதோ ஒரு வகையில சமூகத்தாலே அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சமூகம். அவ அந்த ஒரு குழந்தை வேணும்ன்றது ஏதோ ஒரு வகையில அவைக்கு ஒரு தேவையாவோ விருப்பமாவோ ஏன்னா தங்களால முடியாதுன்ற ஒரு மனநிலையில இன்னொரு குழந்தைய வளர்க்கணும்ன்றது அவன் விருப்பமா இருக்கலாம். அப்ப அதுக்கு வாடகத்தாய் மூலம்ன்ற ஒரு விஷயம் வந்து அவை எடுத்துக்கொள்ளலாமோன்ற ஒரு டிஸ்கஷன் ஒன்று இருந்துச்சு எங்களுக்குள்ள. அடுத்தது தீபலட்சுமி சொல்லி இருந்த விஷயம் கேட்டிருந்தேன்னா இந்த வாடகத்தாய் மூலம் பிறக்கிற குழந்தைகள் வந்து எந்த அளவு வீதம் அவைக்கு அந்த தாய்க்கு எவ்வளவு மன ரீதியான ஏதோ பொருளாதார பின்தங்கின நிலைமையிலயோ பணத்துக்காகவோ ஏதோ ஒரு வகையில அந்த குழந்தையை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிக்கல ஒரு தாய் கர்ப்ப காலத்துல மன ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுல இருந்து அந்த குழந்தைக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வளர்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையில இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது நோமல் கர்ப்ப காலத்துல இருக்கிற ஒரு தாய். அப்ப அந்த இதுல இப்படியான ஒரு பொருளாதார பிரச்சனையால ஒரு வார தாய்க்கு அந்த உடம்புல இருக்கிற குழந்தை வந்து என்ன மாதிரியான இதோட இருக்கும்ன்ற ஒரு விஷயம் அந்த கேள்வி ஒன்று எனக்குள்ள இருந்துச்சு. அடுத்தது இப்படியான இந்த இது ஒரு மருத்துவ ரீதியிலான ஒரு முறையில பிறக்கிற ஒரு குழந்தை, இயற்கையான ஒரு விஷயம் இல்லாம மருத்துவ ரீதியா நடக்க போற ஒரு குழந்தை. அப்ப அது அந்த குழந்தைக்கு எப்படியான இடங்கள்ல உடலியல் குறைபாடுகளோ இல்லாட்டி ஏதாவது ஒரு வளர்ச்சி சிக்கல்களோ அதுக்கான பாசிபிள்ஸ் என்ன இருக்குன்ற விஷயங்கள் சம்பந்தமா எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அது என்ன மாதிரி இருக்கும்ன்ற விஷயங்கள் ஸ்னேகா அதை பற்றி விளங்கப்படுத்தினீங்க எனக்கு நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். இல்லாட்டி மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கிறார்கள் இதை பற்றி சொன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறேன். அடுத்தது மாலதி மைத்திரி சொல்ற விஷயம், இந்த நோமலா ஒரு சொத்துக்களை வாங்குறன்ற ஒரு இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைதான் நான் அப்படி ரிலேட்டட் ஆகுறன்ற ஒரு விஷயத்துல நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். சொத்துக்கள் வாங்குறன்ற விற்கிறன்ற ஒரு இதுல கூடுதலா அந்த சொத்து பெருமதியை குறைச்சு அன்பளிப்பா கொடுக்குற மாதிரி தான் சொத்துக்கள் கைமாறுற ஒரு விஷயம் இப்பவுமே நடந்து கொண்டிருக்குது. காணி விற்கிறதோ இல்லாட்டி ஒரு வீட்டின பெருமதியை நாங்க குறைச்சு மதிப்பிட்டாதான் அந்த அதுக்கான பதிவு கட்டணமோ அதுக்கான அந்த விஷயங்கள் குறைவா இருக்கும்ன்றதால ஒரு இது நடக்குது. அப்ப இதுல என்ன மாதிரி இந்த விஷயம் அந்த குழந்தைய பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாலுமே இதுல என்ன மாதிரி இது பிளே ஆகுதுன்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ள இருக்குது நோமலா. அடுத்தது எனக்கு சின்ன வயசுல ஒரு 17-18 வயசுல ஹாஸ்பிட்டல் போன டைம் நான் உடல் உறுப்பு தானம் செய்யறத பற்றி அங்க இருந்த ஒரு ஆள்கிட்ட கேட்டிருந்தேன். அவருடனே எனக்கு பேசிட்டு இந்த வயசுல என்னத்துக்கு இந்த யோசனை, வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி அப்பா அந்த நம்பர் வாங்கிட்டு விட்டார். அப்ப நான் அந்த இடத்துல எனக்கு அந்த வயசுலயே எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்ற விஷயம் தெரியாது.
நார்மலா அந்த என்னோட வேலை செய்த ஒருத்தர் சொன்ன விஷயம், அவருக்கு வந்து கிட்னியில பிரச்சனை இருந்துச்சு. அவர் இலங்கையில மலையகத்துல இருந்து ஒரு பெண்ணின கிட்னிய வாங்கி இப்ப நல்ல மாதிரி இருக்கிறார். அது நல்ல விஷயம்தான். ஆனா அவாக்கு என்ன மாதிரியான அதுக்கு பிறகு இருக்கிற மருத்துவ செலவுகள்ல இருந்து இவர் கவனிச்சு கொண்டுதான் இருந்திருக்கிறார். ரெண்டாலுமே இந்த உடல் உறுப்பு தானம் என்ற விஷயத்துல இருக்கிற புரிதல்கள் என்ன மாதிரி இருக்குன்ற ஒரு டவுட் இருந்துச்சு. நான் விருப்பப்படுறேன், நான் அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு ஆளே என்ன அதை அக்செப்ட் பண்ணி கொள்ள முடியாது. அந்த வயசு பிரச்சனையால அவர் யோசிச்சாரோ என்ன விஷயம்ன்றது தெரியல. ஆனா அப்படி ஒரு சமூகத்தில இருந்து பொருளாதார ரீதியில பின்தங்கின ஒரு ஆளுகிட்ட இப்படியான ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அவாக்கும் அதே அளவு ட்ரீட்மெண்ட்டும் கவனிப்பும் தேவையான ஒரு விஷயம் இருக்குது. கிட்னி கொடுத்தவரும் சரி கொடுத்தவருக்கும் சரி அதே அளவான கவனிப்பு தேவை. அப்ப பொருளாதார ரீதியில பின்தங்கின ஒரு ஆள் அந்த கிட்னியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிக்கல, ஏதோ ஒரு வகையில அதுக்கு பிறகு செலவுகளுக்கோ அந்த விஷயங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அளவுக்கு மேல எப்படியுமே வாங்கினாலும் கூட செலவுகளை பொறுப்பெடுக்க மாட்டார். அவ்வளவு அக்கறையாவும் இருக்க போறது இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த விஷயம் குறித்து உங்களுடைய சந்தேகம் என்ன, அதை மட்டும் சொல்லுங்களேன். பிகாஸ் எல்லாருக்கும் நம்ம நேரம் கொடுக்கறதுக்கு அப்ப வசதியா இருக்கும். இந்த சரகோசி, இந்த வாடகை தாய் குறித்த உங்களுடைய சந்தேகங்கள் அல்லது உங்களுடைய கருத்து, இத வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு சொல்லி முடிக்கமா? சாரி நானா இத வந்து ஒரு கட்டாயம் அது இல்ல என்ற ஒரு நிலைமையில ஏதோ ஒரு சமூகத்தின் அழுத்தத்தாலதான் இது செய்யணும் என்ற விஷயத்துக்கு நான் அது உடன்படையில. அப்படி கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும் என்ற விஷயம் இல்ல. முதலாவது அந்த விஷயத்துல நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். அடுத்தது வந்து ஏதோ ஒரு வகையில ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்படுகிற ஒரு சமூகத்துல இருந்துதான் இந்த விஷயம் வருதுன்றதுல நான் அக்செப்ட் பண்ண முடியாம இருக்குது. இந்த வாடகை தாய் புறமே என்ற ஒரு விஷயத்தை சொல்லி நான் நினைக்கிறேன். ஏதாவது திருப்பி கதைக்க வேண்டி இருந்தா இந்த டவுட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது மாறி சொல்லி இருந்தாலும் இல்லாட்டி குழப்பமா இருந்துச்சுன்னு சொன்னாலும் நீங்க நடக்க வைக்கலாம். இல்ல, இந்த ஒடுக்கப்பட்டவங்க என்பதை நான் வந்து எப்படி இங்க விளக்க சொல்ல விரும்புறேன்னா, வர்க்க ரீதியாக ஒடுக்கப்பட்டங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இங்க வர்க்க ரீதியாக ஒடுக்கப்பட்ட பெண்ணினுடைய கற்பப்பை தான் முதலாளித்துவ சுரண்டலுக்கு உள்ளாகி இருப்பதைத்தான் நாம எதிர்க்கிறோம் அப்படிங்கிற கிளாரிபிகேஷனை நான் கொடுக்க விரும்புறேன். அடுத்ததாக பாரதி கலைக்குத்தன் ஏதாவது சொல்றீங்களாமா? மைக் எடுத்துட்டு பேசுங்க. ஒளி வாங்கிய அந்த பக்கம் இப்ப சொல்லுங்க. முதல்ல வணக்கம்க்கா, உங்களெல்லாம் பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ரஞ்சிமாக்கும் வணக்கம். இல்ல இப்போ அந்த உணர்வு ரீதியா தான் எனக்கும் அது வர்க்க ரீதியா அவங்க வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, முதலாளித்துவ கொள்கையில அவங்க எதிர்காலத்துல அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு தொந்தரவா கூட அமையலாம், கட்டாயப்படுத்துறதுக்கு உட்படலாம். சில பணக்காரங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பணக்கார வீட்டுல ஒரு ஏழை பெண்ணு வீட்டு வேலைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பொண்ணை வந்து நிர்பந்திக்கப்பட்டு ஒரு வாடகை தாயா பயன்படுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இந்த சட்டங்கள்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தோணும். அப்பப்ப மனசுல ஏற்படுற கேள்வி. இன்னொன்னு, வாடகை தாய் வயிற்றுல இருந்து பிறக்கிற அந்த குழந்தைக்கு நம்ம பழமொழி சொல்லுவாங்க, சேத்துல இருந்து பிறக்கிற செந்தாமரைக்கு சேத்துல இருந்து செந்தாமரை பிறந்தாலும் கூட அந்த சேற்றோட வாசம் அந்த பூவுல இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப அந்த உணர்வு, அந்த தாயினுடைய உணர்வு இந்த கருமுட்டைக்கும் விந்தணுக்கும் உள்ள அவங்களோட ஜீனும் அல்லது தாயினோட உணர்வு ரீதியா வளருமா, அப்ப எது இதுல வந்து மிகையா இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் எனக்கு சந்தேகம் இருக்கு. அதுதான் என்னோட கேள்வி. கலைக்கு நான் இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் தெளிவுபடுத்தல. இந்த சயின்ஸ் என்ன சொல்றா, எவ்ரிதிங் இஸ் டிசைடட் பை டிஎன்ஏ. கருமுட்டையும் விந்துவும் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்றான். ஓகே, we accept it. நாளைக்கு யாரோ ஒரு சயின்ஸ் எங்கேயோ ஆராய்ச்சி பண்ணி இல்லடா இது எங்க முளைச்சு வருதோ அதுவும் பாதிக்கும்னு சொன்னான்னா
என்ன? அப்படி ஒருத்தர் சொல்லி நாளைக்கு நோபல் பரிசு வாங்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இயற்கை என்பது அதுதான். எந்த மண்ணுல முளைக்குதோ அது பாதிக்குது இல்லையா? ஆமா ஆமா அதுதான் இப்ப ஒரு உயிர் அது அதைத்தான் நாங்க இப்ப திருப்பி திருப்பி சொல்றோம். இவன் என்ன சொல்றான்? அது மட்டும்தான் அப்படின்னு சொல்றோம். அதை திருப்பி திருப்பி நாம நாளைக்கு மாறலாம். இன்னைக்கு வரைக்கும் டிஎன்ஏ படி மரபணுல இந்த 2 மரபணு தான் அந்த குழந்தைகிட்ட இருக்கும்னு சொல்றான். ஆனால் மரபணு மட்டும்தான் ஒரு குழந்தையினுடைய குணாதிசயத்தை தீர்மானிக்குமா? அபிமன்யு கதையில இருந்து அது இல்லையேடா. இதுல நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். நான் இப்ப சமீபத்துல ஒரு மருத்துவ ஆய்வு என்ன சொல்லியிருக்கேன்னா, பிபிசியில வந்தது இது. அது குழந்தை கர்ப்பப்பையில இருக்கும்போது தாய் என்ன உணவு சாப்பிட்றாங்களோ அதுக்கான ரியாக்ஷனை குழந்தை கொடுக்குது அப்படின்றத ஸ்கேன் பண்ணி இப்ப போட்டுருந்தாங்க. அது அம்மா கேரட் சாப்பிட்டாங்கன்னா அந்த குழந்தை மகிழ்ச்சியா இருக்கு, அதோடைய பிளட் அதோடைய குளுக்கோஸ் குழந்தைக்கு போகும்போது அது அது ஃபீல் பண்ணுது, மகிழ்ச்சியான ஒரு எக்ஸ்பிரஷனை அது ஸ்கேன்ல வெளிப்படுத்திருக்கு. அம்மா அது பிடிக்காத சாப்பாடை சாப்பிடும்போது அது அழுகிற முகத்தை வச்சிட்டு இருக்கு. அந்த 2 போட்டோவுமே போட்டு இது மெடிக்கலா இருக்காங்க. அது மாதிரி இந்த சரகசி மதர் இப்ப நிறைய பேர் இவங்க தீபலட்சுமி கேட்டாங்க, அந்த அவங்களுக்கான உணர்வு ரீதியான அந்த உளவியல் பிரச்சனைகளை எப்படி இவங்க நெக்லெக்ட் பண்ண முடியும், அரசோ இல்ல அந்த வாங்குற பேரண்ட்ஸோ இல்ல மருத்துவத்துறையோ எப்படி நெக்லெக்ட் பண்ண முடியும்னா அது ரொம்ப வேலிடான பாயிண்ட். என்னன்னா அந்த குழந்தை உருவானதுல இருந்து ஒரு தாய் தான் அந்த யாரு சுமக்கிறாங்களோ அந்த குழந்தையோட உரையாடிக்கிட்டே இருக்கும். இப்ப வளையகாப்பு வளையகாப்பு பண்றதோ இல்ல இது பண்றதோ அந்த சவுண்டு எல்லாமே அந்த குழந்தைக்கு யாரு சுமக்கிறாங்களோ அந்த சவுண்டு, பேச்சு, சந்தோஷம் எல்லாமே அந்த குழந்தைக்கு கடத்தப்படும், வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு. அடுத்து இப்ப இந்த சரகசி குழந்தைக்கு என்ன பண்றாங்கன்னா ஹைலி மெடிக்கலி அந்த குழந்தைய ட்ரீட் பண்றாங்க. அப்போ நார்மல் டெலிவரி மாதிரி அந்த குழந்தை கிடையாது, நார்மல் கர்ப்பம் மாதிரி அந்த தாய் நடந்துக்க முடியாது. அந்த ஒரு இன்டர்வியூல சொன்ன அந்த சரகசி தாய் சொன்னாங்க, என்ன குனிஞ்சு கூட சாப்பிட்ட தட்டை கூட குனிஞ்சு எடுக்க வேணாம்னுட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த டே டு டே ஆக்டிவிட்டி எதுவுமே ஒரு பெண் பண்ண முடியாது. அவங்க அப்படியே பிராய்லர் கோழி மாதிரி அப்படியே இருக்கணும். போயிட்டு அந்த 40 வாரம் முடிஞ்ச பிறகு அவங்க போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்கணும், வயிற்றை கிழிச்சு குழந்தைய எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு டாட்டா பாய் பை சொல்லி அனுப்பிடுவாங்க. இந்த அம்மாவுக்கு அந்த குழந்தை மூஞ்சிய கூட பார்க்கலன்னு இப்ப கூட தோணுதான், 10 வருஷம் பிறகு கூட அவங்களுக்கு தோணுது, அந்த ஃபீலிங் இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து அவங்களோட செக்ஷுவல் லைஃப், ஒரு தாய் கர்ப்பம் தரிச்சா இத்தனை காலம் வரைக்கும் செக்ஷுவல் லைஃப் இருக்கலாம் அப்படின்னு, தன் கணவனோட இணைந்து இருக்கலாம் அப்படின்றது இருக்கு. ஆனா அந்த சரகசி தாயுடைய செக்ஷுவல் லைஃப் 10 மாசம் கண்டிப்பா இருக்கக்கூடாது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வன்முறை, எவ்வளவு பெரிய அந்த பெண்ணுடைய சுதந்திரத்தை எந்த அளவுக்கு இவங்க கட்டுப்படுத்துறாங்க. இந்த மருத்துவத்துறை எப்படி கட்டுப்படுத்துறாங்க, இதெல்லாம் பயங்கர டிராபேக்ஸ். இதெல்லாம் பத்தி யோசிக்கிறதே கிடையாது. இதுதான் சொல்றேன், இப்ப ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து எளிதா விலைக்கு வாங்க முடியுதுன்னா அவங்க உடம்ப நீங்க விலைக்கு வாங்கிட்டு எப்படி அபியூஸ் பண்ணுங்களோ நீங்க அபியூஸ் பண்ணலாம்ன்றது மருத்துவத்துறைக்கு எத்திக்ஸே கிடையாது. அதனாலதான் சொல்ற சரகசி அந்த மெத்தடே நீங்க அபான் பண்ணணும் இங்க அப்படின்றதுதான் பேசுறேன். தேங்க்யூ பால்தி, சரியான பாயிண்ட வச்சீங்க. புனித ஜோதி இருக்கீங்களா? புனித ஜோதி ஓகே, போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தோழர் சக்கையா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல நினைக்கிறேன். வேற யாரும் எதுவும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? மாலினி பேரா அப்போ சொல்லிட்டு இருந்தா தயாநிதி நீங்க இருக்கிறீங்கல்ல? தயா சரோஜாக்கா இருக்கிறாங்களா? இல்ல மாலினி தான் சொல்ல வேணும்னு சொல்லுங்க. தயா
இல்ல யாரும் முன் வருவதற்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க ரஜிதா பேசும்போது அவங்க பெண்களுடைய உடல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, யாராவது ஒரு மருத்துவர் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுல நான் ஒரு சின்ன விஷயத்தை குறிப்பிட விரும்புறேன். யுவல் நோவா ஹராலி எழுதின சேப்பியன்ஸ் அப்படிங்கிற அந்த மனித குல வரலாறு பற்றிய ஒரு புத்தகத்துல பெண்கள் வந்து, அதாவது மனித குலத்தையே அவங்க எப்படி வரையறை பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, மனித குலமே ஒரு குறைப்பிரசவம் அப்படின்னு சொல்றாங்க. 10 மாதம்னா வந்து மனித குலம் வந்து 10 மாதம் முழுக்க நிறைவு செய்வதே இல்லை. 10 மாதத்துக்கு முன்னாடியே வந்து குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது. அதுல அப்புறம் நம்ம வழக்கமா பெண்களை வர்ணிப்பாங்க இல்லையா, கொடி இடை, துடி இடை, சிற்றிடையாள் அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. அது வந்து எப்படி அவங்களுக்கு அந்த இடை அந்த மாதிரி அது வளைஞ்சி, ஆண்கள் பெண்கள்ல பெண்களுக்கான அந்த வேறுபாடு, முக்கியமா இடை வந்து ஒரு வேறுபாடா சொல்லுவாங்க. எப்படி அந்த இடை வந்து அந்த துடி இடை கொடி இடையா மாறுது அப்படின்னா, லட்சக்கணக்கான ஆண்டுகளாக குழந்தையை இடுப்பில் வைத்து கொண்டுதான் அவங்க வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. காடுகள், மலைகள், மேடுகள், அவங்க வந்து குழந்தையை இடுப்பில் சுமந்து சுமந்து சுமந்து, ஏன்னா இப்ப டார்வின் தியரி படி கட்டை விரலினுடைய பயன்பாடு அதிகமானதுக்கு பிறகுதான் குரங்குக்கு விரல் சேருதுன்னு சொல்ற மாதிரி, அந்த வாலினுடைய தேவை இல்லாம போனதுனாலதான் மனுஷனுக்கு வால் இல்லாம போச்சுன்னு சொன்ன மாதிரி, பெண்களுக்கு வந்து அந்த இடை வளைந்திருப்பதற்கு காரணம் முக்கியமா குழந்தையை சுமந்து கொண்டே இருந்தது அப்படின்னு அந்த புத்தகத்துல ஒரு விளக்கம் ஒண்ணு சொல்றாங்க. அதுல இன்னொரு கூடுதலான தகவல் என்ன சொல்றாங்கன்னா, ஆதி காலத்துல இருந்த பெண்களை விட, புராதன பொதுவுடைமை காலத்துல இருந்த பெண்களை விட கர்ப்பப்பை வந்து நாளுக்கு நாள் சுருங்கி கொண்டே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருந்த பெண்களை விட கர்ப்பப்பை சுருங்கி கொண்டே இருக்கு. அப்ப மனிதகுல வரலாற்றின் அடிப்படையிலேயே பெண்களுடைய பெண்களுடைய சமூகத்துல அவங்களுடைய பங்குன்னு இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பே அவர்களுடைய உடலை ஒடுக்குகின்ற ஒரு அமைப்பாகத்தான் இருக்கு. உடல் ஒடுக்குமுறை அப்படிங்கிறது காலங்காலமா மனிதகுல வரலாற்றுல அவங்களுக்கு நடந்து கொண்டேதான் இருக்குது அப்படிங்கறது நம்ம முக்கியமா இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. இதுல இந்த சரகசி அப்படிங்கிற விஷயத்த இப்ப நீங்க இன்னொரு விஷயம் கூட கேட்டீங்க, அது எப்படி வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அப்படின்ற ஒரு இது கேட்டீங்க. இப்ப நம்ம பிளட் டொனேஷன் எல்லாம் பண்றோம். நிறைய பேர் நாங்க இன்னைக்கு 40வது முறை பிளட் டொனேட் பண்ணேன், 50வது முறை பிளட் டொனேட் பண்ணேன்னு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து போட்டுக்கிறாங்க. பெரிய செலிபிரிட்டிஸ் கூட, பெரிய ஆளுங்க கூட என்னுடைய கூந்தலை வந்து நான் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹேர் டொனேஷனை வந்து பண்ணதை வந்து பெருமையா போட்டோ எடுத்து போட்டுக்கிறாங்க. பாடி டொனேஷன் பண்ணதை பெரிய மேடைகள்ல அனௌன்ஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஒரு கேள்வி, செரகசி மதராக நான் என்னுடைய கர்ப்பப்பையை நான் டொனேட் பண்றேன், நான் இன்னொரு வந்து ஏழை பெண் ஒருத்தி குழந்தை இல்லாம இருக்க ஒரு பொண்ணுக்காக நான் வந்து குழந்தை பெற்று கொடுக்குறேன் அப்படின்னு இது வரைக்கும் எந்த இது விஷயமும் நம்ம கேள்விப்படலை. ஏன்னா வந்து ரத்தம் கொடுத்தா திருப்பி ஊறிடும், முடி வெட்டினா மறுபடியும் வளர்ந்துரும். ஆனா கர்ப்பப்பையை தானம் செய்யும் போது அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இழப்பதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வர்க்கத்தால் தான் அதை செய்ய முடியும். அவங்களுக்கு தான் வந்து பண தேவை இருக்குது, அவங்களுக்கு தான் அதை வந்து என்ன உடல் பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி இதுக்காகவாது பணத்துக்காகவாது செய்வோம் அப்படின்னா அவங்களுக்கு அது தேவை இருக்கு, அவங்க செய்யறாங்க. எனக்கு என்ன தேவை இருக்கு, நான் ஏன் செய்யணும் அப்படின் போது தான் விருப்பப்பட்டால் செய்யலாம் அப்படிங்கிற சட்ட வரிகள் எல்லாருக்கும் பொருத்தமானதாக இல்லை. வந்து பணம் செலவு பண்ணக்கூடிய மேட்டுக்குடி வர்க்கத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒடுக்குகின்றவர்களாகவும் ஒடுக்கப்படுகின்றவர்களாக அந்த வர்க்க நிலையில் தாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அதுல பாதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப அழகா நம்ம தோழி ஒருத்தவங்க எனக்கு முன்னாடி கடைசியா பேசினவங்க இது எப்படி வந்து ஒரு யார் இதை வந்து இதனுடைய பலனை பெறுபவர்கள், இதற்காக ஒடுக்கப்படுகிறவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து ஒரே மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கிறது அதை பார்க்கணும். இது வர்க்க அடிப்படையில் தான் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும். சோ முடிச்சிடலாமா ரங்கி? வேற யாரும் பேசாட்டிக்கு ஓகே. நிலாந்தி மற்றது தயாநிதி, நான் ஒரு கருத்து சொல்லலாமா? சொல்லுங்க. ஹலோ, கேக்குது, சொல்லுங்க. என்னன்னா இந்த சட்ட ரீதியான இந்த சரகசி சம்பந்தமாக இந்த இந்தியாவை பொறுத்தளவுல சட்ட ரீதியான பல நடைமுறைகள் ஒழுங்குபடுத்தல்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த சட்டங்கள் எல்லாமே ஒரு இஷ்யூ, பெண்கள் தொடர்பான ஒரு பிரச்சனை அல்லது ஒரு இஷ்யூவாக இந்த சரகசி கணிக்கப்படும் பொழுது
அதனை தடுப்பதற்கான முயற்சிகளை விட்டுவிட்டு அதை ஏற்றுக்கொண்டு சட்ட ரீதியாக அதை ஒழுங்குபடுத்துவதில் தான் அரசு முன்னிக்கின்றதே தவிர அதற்கான வழிமுறைகள், அதாவது அதனை தடுக்க வேண்டும் அல்லது அதற்கான பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் என்ற முடிவிலே இந்த சட்டங்கள் கொண்டு வரப்படவில்லை. ஆகவே அரசும் அதனை ஏற்றுக்கொண்டுதான் ஒழுங்குபடுத்தலை ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது. ஆகவே நாங்கள் பெண்ணியவாதிகள் நாங்கள் குரல் கொடுக்கும் பொழுது நாங்கள் எந்த பக்கம் சார்ந்து குரல் கொடுக்கின்றோம் என்பதிலே நாங்கள் அரசு சார்பாக நாங்கள் குரல் கொடுக்கின்றோமா அல்லது நாங்கள் எங்களுடைய பெண்கள் சார்பாக அல்ல ஒடுக்கப்பட்டவர்களுடைய சார்பாக அல்லது இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய சார்பாக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் என்பதிலே ஒரு தெளிவின்மை காணப்படுகின்றது. நாங்கள் அரசும் நாங்களும் மோதுகின்றோமா என்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆகவே இந்த பாதிக்கப்படுபவர்கள் பெண்களாகத்தான் எப்பொழுதுமே இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பாதிக்கப்படுபவர்களுக்கு எந்த வழியாலே தீர்வு வரப்போகின்றது என்பதிலே ஒரு ஐயப்பாடு நிலவுவதாக இருக்கின்றது. இதே போலதான் உதாரணமாக இலங்கையிலே பாலியல் தொழிலை சட்ட ரீதியாக ஆக்க வேண்டும் என்று ஒரு அமைச்சர் கூறியிருக்கின்றார் டூரிசம் மினிஸ்ட்ரியில. அப்ப பாலியல் தொழில் வேண்டாம் என்று குரல் கொடுக்கும் பொழுது பாலியல் தொழிலை சட்ட ரீதியாக்க வேண்டும் என்று அரசு விரும்புகின்றது. இதற்காக மீண்டும் மீண்டும் பெண்கள் குரல் கொடுக்க வேண்டுமா அல்லது எப்படியான முறைகளிலே நாங்கள் போராட வேண்டும் என்ற பல பிரச்சனைகள் எங்களுக்கு எழுந்திருக்கின்றன. இதே போலதான் நாங்கள் கிட்னி கொடுப்பதிலே அதிகமாக பலர், நான் இலங்கையினுடைய அனுபவத்தை சொல்கின்றேன், ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போறதில்லை. ஏனென்றால் களவெடுத்திருவாங்க, எங்களுடைய சிறுநீரகத்தை களவெடுத்திருவாங்க என்பதற்காக பல பெண்கள் அல்லது பலர் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போவதில்லை. இந்த விதமான இந்த அதை கள்ளமாக எடுத்து விடுவார்கள் என்ற மனப்பாங்கு பலர் மத்தியிலே பரவலாக ஏற்பட்டு விட்டது. இதே போலதான் இந்தியாவிற்கு போனால் பிள்ளை அதாவது ஏதோ வகையிலே ஒரு கருத்தரிச்சு ஒரு பிள்ளையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணப்பாடும் இன்று இருக்கின்ற இந்தியா அதனுடைய தாயகமாக விளங்குகின்றது என்று கூட நாங்கள் இன்றைக்கு சொல்லலாம். ஏராளமானவர்கள் உடனடியாக அங்கே போகின்றார்கள். ஆனால் இந்த குழந்தைகள் எல்லாம் எந்த அளவு தூரம் உண்மையானவர்கள் என்றது கூட பலர் அங்கே இருந்து திரும்ப குழந்தை பெற்றுக்கொண்டு பெறவர்களிடம் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், இந்த குழந்தை உன்னை போல இல்லை, இது வேற யாருடைய குழந்தை போல இருக்கின்றது என்று அந்த ஐயப்பாடு திரும்ப அந்த குழந்தையின் மனத்திலே பதியப்படுமாக இருந்தால் அது வளரும் பொழுது அந்த மனதுக்கு தாய்க்கு மட்டுமல்ல அந்த பெற்றோருக்கு மட்டுமல்ல அந்த குழந்தைக்கும் அது ஒரு பாதிப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சரோஜா காட்ட எனக்கு ஒரு கேள்வி. இலங்கையில இப்படி இந்த சரகோசி மூலம் குழந்தை பெற்றிருக்கிறாங்களா வாடகை தாய்மார்கள்? அங்க நான் கேள்விப்படையில அப்படி இல்ல. ஆனா தத்தெடுத்து வளர்த்திருக்கிறாங்க. இந்தியாவுக்கு போய் குழந்தை உருவாகி பெற்றிருக்கின்றாங்க. அப்படி நிலையங்களும் இருக்கின்றன. ஆனால் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றது என்பது நான் அறியவில்லை. மாதவி, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது மற்ற நாடுகளை விட இந்தியாவில் தான் இது மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற அபிஷியல் ரெக்கார்டு படி கூட உலக நாடுகளிலேயே மிக அதிகமாக சரகோசி மதர் வாடகை தாய்மார்கள் இருக்கின்ற தேசம் இந்திய தேசமாக இருக்கு. கவர்மெண்ட் இதை பேன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா they are getting the foreign currency. நீங்களும் நானும் நினைக்கிற கணக்கு கிடையாது இது. அவங்க இத பேன் பண்ண மாட்டாங்க. லக்கிலி அந்த 2015 அந்த 20 அந்த வருஷம் தான் இந்த ஆனந்த நகரத்துல ஏற்பட்ட அந்த அதிர்ச்சிக்கு பிறகுதான் இந்திய அரசு விழித்து கொண்டது. எங்கேயோ ஏதோ தவறு நடக்கிறது. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல 100 வாடகை தாய்மார்கள் ஏற்பட்ட அந்த விஷயத்துக்கு பிறகுதான் இந்த விழிப்புணர்வு ஏற்பட்டது. எனவே இத அரசாங்கம் இதை தடை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது.
அதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். எனவே இதில் யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்படுபவர்களின் பக்கமாக நின்று அவர்களுடைய நியாயங்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு தார்மீகம் நமக்கு ஏற்பட்டட்டும். வேற இந்த இடத்துல நான் சட்டத்தை மாத்திருவேன்னு பேசுற அந்த கோஷங்கள்லாம் எந்த அளவுக்கு எடுபடுங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு அந்த விஷயங்கள்ல இது ஒரு விஷயம். ஐடியாலஜிக்கலா தத்துவ ரீதியாக நம்மளுடைய சிந்தனை ரீதியாக நாம் வைக்க வேண்டிய ஒரு கேள்வி, இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளும் இந்த வரப்பிரசாதம் என்று சொல்லுகின்ற இந்த வாடகை தாய் இந்த கோட்பாடும் இந்த நடைமுறையும் உன்னுடைய விந்திலிருந்து பிறக்கின்ற குழந்தைதான் குடும்பத்திற்கு வேண்டும், அதுதான் உன்னுடைய சொத்தினுடைய வாரிசாக இருக்கும் என்பதனுடைய இன்னொரு வடிவமாகத்தான் இருக்கிறது. வேற என்னத்துக்கு நீ அடாப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றதனுடைய இன்னொரு முகம் இது மட்டும்தான். அப்போ இதைத்தான் உடைக்கணும். இது உடைக்கிறது இஸ் நாட் ஈஸி. இதை உடைப்பது அவ்வளவு எளிதல்ல. இரண்டாவது, ஒரு குடும்பத்தின் ஒரு ஆண் பெண் உறவில் குழந்தை பேரு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், சோ வாட் என்கிற ஒரு மனநிலைக்கு நாம் தயாராக வேண்டும். இப்போ முந்தியெல்லாம் குழந்தை இல்ல, உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு யாரையும் கேட்க கூடாதுன்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்கால இருக்கிறார். அவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம். அவர் என்ன சொன்னாரு என்கிட்டன்னா, ஐ எம் a child free couple. We are child free couple. childless couple கிடையாது. childless couple என்பதற்கும் குழந்தை இல்லாத தம்பதியர் என்று சொல்வதற்கும் குழந்தை தேவையில்லை என்று நினைக்கின்ற தம்பதியருக்குமான வித்தியாசம் இருக்கு. குழந்தை பெத்துக்க முடியாதுன்னா சரி பரவாயில்ல, அடாப்ட் பண்ண இஷ்டம்னா எடுத்துக்கோ, இல்லாட்ட வேண்டாம் என்கிற ஒரு மனநிலையை உருவாக்க முடியுமா? இட்ஸ் வெரி ஹார்ட். அது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா திருப்பி நாம ஏங்கல்ஸுடைய யாருக்கு நான் இதை தெளிவாக இந்த இடத்துல சொல்றேன்னா, இந்த குடும்பம் என்பதும் சொத்துடைமை என்பதும் இந்த முதலாளித்துவம் என்பதும் இந்த அதிகாரம் என்பதும் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், என்னுடைய சொத்து என்னுடைய விந்துவிலிருந்து பிறக்கின்ற குழந்தைக்கு உரியது என்கிற எண்ணம் தான் இவற்றை உருவாக்குகிறது. அப்போ உன்னுடைய அறிவியல் கண்டுபிடிப்பா அதுல கொண்டு போய் முடிஞ்சிருக்கே அப்படிங்கிறது தான் நம்முடைய வருத்தம். அது வர்க்க ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கின்ற பெண்களுக்கு எந்த வகையிலும் உதவி செய்யவில்லை. அவர்கள் இந்த முதலாளித்துவ சுரண்டலுக்கு பலிக்காடாகின்றார்கள். எனவே அவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்களாக ஊடருவும் நாமும் இருப்போம் என்று சொல்லி இதில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இட்ஸ் வெரி லேட். எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, உங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இங்க கலந்துகிட்ட இந்த ஆண்கள் கூட கருத்துக்களை சொல்லியிருக்கலாம், ஏன்னா யாரும் பேசல. இங்க பலர் கலந்து கொண்டார்கள், அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. தேங்க்ஸ் a lot. Thanks everyone. நன்றி. Good night. Good night. Okay, bye. Bye to all. Bye. பாய்மா. யாரும் இருந்து கதைக்கிறேன்டா கதைக்கலாம். மானா எப்படி இருக்கீங்கம்மா? இருக்கிறேன், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா? இது Facebookல போட இல்ல, நாங்கள் இந்த Facebook கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப நான் யூடியூப்ல அப்லோட் பண்ண இருக்க போறேன். யூடியூப் கொஞ்சம் வேற இதுகளுக்கு அனுப்பலாம். Facebook அதுல மட்டும்தான். அதால பார்த்துட்டு நான் இது ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு நான் அனுப்புறேன். இது ஒரு பதிவா இருக்க வேணும்ன்றது என்னோட முக்கியமான விஷயம். வெல்டன் ரஞ்சிமா, ரொம்ப நல்லா இருந்தது இந்த அமர்வு. கலந்துரையாடல் நிறைய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு
யாரும் பேசாத பகுதியை பேசுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுமா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் சினேகா. நான் எப்பவுமே சட்டம் பண்ணி யோசிச்சா சினேகா சினேகா மேடம், நான் பாரதி. ஒரு விஷயம் சந்தோஷமா இருந்தது, யாரும் பர்சனலா யாருடைய பெயரையும் எடுத்து நம்ம பேசல. அது அப்படி போயிடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு சின்ன அச்சம் இருந்தது. பேசலைங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம வந்து தெளிவா இருக்கிறோம் இந்த விஷயங்கள்ல, பர்சனல் விஷயங்கள்ல. இது ஒரு சோசியல் இஷ்யூ அப்படிங்கறதுல நாம தெளிவா இருக்கிறோம். தேங்க்ஸ் டு ஆல் ஃபார் தட் கோஆபரேட்டிங். இந்த தலைப்பு பார்த்த உடனே என்ன 2-3 பேர் கேட்டாங்க, என்ன இது நயன்தாரா விஷயம் உடனே இதை பேசுறீங்களா, உடனே அதுக்கு ஒரு எதிர்ப்பா அதுக்காக இதை ஆரம்பிச்சீங்களா அப்படிலாம் கேட்டாங்க. அப்புறம் சொன்னீங்க அதை தாண்டி பேசுறதுக்கு இன்னும் 100 விஷயம் இருக்கு, நாங்க பேசி அதை நீங்க பதிவை பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கேத்த மாதிரியான வெற்றியாக இது அமைஞ்சிருக்கு இந்த கலந்துரையாடல். அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு ஸ்டார் வேல்யூ பர்சன்னால இந்த விஷயத்துல ஒரு லைட் வந்திருக்கு. எல்லாரும் இதை என்னன்னு தேடலாம், புரியுது அவங்களுக்கும் இப்படி இருக்குதான்னு சொல்றான். இன்னும் 2-3 பேரு ஐயோ இது எப்படி நடக்குதுன்னு தெரியாம கேக்குறவங்க இருக்கிறாங்க. இது என்னது, எப்படி நடக்கு, இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு அதெல்லாம் இருக்கு. தேங்க்ஸ் டு ஆல் தட். அதான் நேரங்களை செலவழிச்சு உண்மையா எல்லாருக்கும் வேலையும் இதுவும். நான் இன்றைக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல, 40 பேருன்றது பெரிய விஷயம். இப்ப சூமுல ஆக்கல பிடிக்கிறது. பேஸ்புக்ல நிறைய பேர் இணையறதுக்கு ரெடியா தான் இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு இப்ப ஒரு வரைக்கும் அது நல்லது. ஏன்னா என்ன கமெண்ட்ஸ் எல்லாம் வருமா தெரியாது, அது வேற விஷயம். இல்ல நான் அது உண்மையில இந்த நிறைய பேஸ்புக்ல போடுறதுக்கும் ட்ரை பண்ணினோம். அது பேஸ்புக் வந்து கொஞ்சம் பிரச்சனையா எனக்கு தெரியா, இந்த சூம் இதுக்குள்ள பிரச்சனையா இருக்குது. நான் இதே இந்த சூமே 4:30 மட்டும் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனா காசு கட்டி எல்லாம் போக அந்த போனோன்னா லைஃபுக்கு போன்னு சொல்லுது, கோ டு லைஃப் வந்து லைஃபுக்கு போனோன்னா வீடியோ வருது இல்லையான்னு ரிஜெக்ட் பண்ணி கொண்டே இருக்குது. அப்ப நிறைய வேலை செய்து பார்க்கணும். சரி வேலையில ஓகே இது மீட்டிங் எப்படியாவது முடியும். ஆனா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்கும். 2 ஆப்ஷன் இருக்கு தானே, ஒன்று பேஸ்புக் லைவ் அல்லது யூடியூப்ல போடலாம். அதுதான். அப்ப நான் அதை அப்படியே முதல் கதைச்சதுல எடுத்து செய்து போட்டு யூடியூப்ல போட்டுட்டா ஓகே. யூடியூப் பண்ணா கொஞ்சம் ஈஸி. ஓகேப்பா. ஓகே, வேற என்ன நேகா? ஓகே, மறுபடியும் எப்ப ஊடறு சந்திப்ப பாப்போம், செய்வோம். நெக்ஸ்ட் இயர் செய்யத்தான் வேணும். எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் கன நாள் ஆயிட்டுது. ஆமா 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 வந்து எல்லாரும் கண்டிப்பா. அதுதான் கட்டாயம் யோசிச்சுட்டு இருக்கிறோம். பாப்போம். சரி, கட்டாயம். குட் நைட். பை. குட் நைட். பாய். ஸ்னேகா மேடம், பாய். பை. குட் நைட். குட் நைட். பாய். குட் நைட். குட் நைட்மா. குட் நைட். எங்க புதிய மாதிரி அக்கா காணோம். மாதவி போயிட்டாங்களா? சரி, குட் நைட். குட் குட் நைட். நைட் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூமா. தர்ஷிகா பாய் அக்கா. பாய். என்ன நீங்க போன் பண்ணீங்களா? ஆமாக்கா. வைஷ்ணவிக்கு எடுத்தா என்னவா? உடனே எடுத்து கதைச்சா எனக்கு லிங்க் கனெக்ட் ஆகுது இல்லைன்னு சொன்னா. நான் சொன்ன தனியா நம்பரை மட்டும் தான் போட்டு வரது ஜாயின் ஆகணும் நான் பாக்குறேன்னு சொன்னா. தெரியல இங்க கொஞ்சம் அவரே பிரச்சனையா தான் இருக்கு. எனக்கு வீடியோ ஒன்னும் ஆகுது உங்களுக்கா? அது அங்க பிரச்சனை. லண்டன்லயும் இன்டர்நெட்ல என்று அவ வந்து போனா என்னன்னு தெரியல. எல்லா இடமும் பிரச்சனை. மாதவி ஒரு 4 தரம் வந்து போயிட்டு எனக்கு மெசேஜ் போட்டுட்டே இருந்தா. வாரதும் அவருக்கு வந்து அது வேலை செய்யலன்னு போறதும் இப்படி பிரச்சனையாக. இங்கேயும் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் குறைக்க சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன விண்டர்களுக்கு எல்லாம் 19 பாகம் மட்டும்தான் நாங்க இருக்கலாம். லைட் பகல் முழுக்க போடக்கூடாது. வேலையிடம் எல்லாம் வந்துட்டுது எல்லாம். ரவியன் நாக்களுக்கு ஜாக்கெட் கொடுத்துக்கிறாங்க. ஹீட்டர் ஃபுல்லா நிப்பாட்ட போறாங்க மைனஸ்ல வார இடத்துல. பெரிய பிரச்சனை. இப்ப எங்கட வேலையிடத்துலயும் சொல்லிட்டாங்க 19. எங்களுக்கு நிறைய ஃப்ரிட்ஜஸ் இருக்கு தானே, ஃப்ரிட்ஜ் அதுகள். அதால 19 பாகையோட இருக்கும். நார்மலா 24 இருக்கிறது, இப்ப 19ஓட இருக்க சொல்லி இது சர்க்குலேஷன் வந்துட்டு.
ரவி அண்ணாவுக்கு ஜாக்கெட் கொடுத்துட்டாங்க வேலோட. சமாளிக்கலாமா ஜாக்கெட்டோட? ஜாக்கெட்டோட சமாளிக்கலாமா? அதுக்காக ஜாக்கெட்டோட சமாளிக்கிறது தானே. மைனஸ் எவ்வளவு பெரிய விஷயம். அது எப்படி உள்ளுக்கு தான் அண்டாலும் குளிர் தானே கதவை துறந்து நடுங்கி கொண்டா. இப்ப எங்களுக்குமே அதுதான் பிரச்சனை. எங்களுக்குமே இப்ப நாங்களும் எல்லாம் எத்தனை உடுப்பண்டு போட்டு வேலை செய்யறது. இப்ப இது பெரிய பிரச்சனையா கொண்டு வராங்க. தெரியா பாப்போம். எங்களுக்கு சொல்லிட்டாங்க பகலும் இருட்டா இருக்கும் இங்க விண்டருக்கு. ஆனா என்ன பிரச்சனை என்றால் லைட் போட வேணான்றாங்க வெளியிலையும். அப்ப பெட்ரோல் ஸ்டேஷன் லைட் போடாட்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டு ஆட்டுக்கு சொல்றாரு கதை. அப்படித்தான் பிரச்சனை போயிட்டு இருக்குது. பாப்போம். இந்த லண்டன்ல எல்லாம் எல்லா இடமும் பிரச்சனை போகுது. எல்லா இடமும் டெமான்ஸ்ட்ரேஷன் அதுகள் என்று கேஸ் 600 பிராங்குக்கும் எடுக்க இல்லாதாம். பிரான்ஸ்ல 500 €. இன்றைக்கு அக்காவே எங்கேயோ ஒரு 300 கிலோமீட்டருக்கு அங்கால போய் மண்ணெண்ணெய் வாங்க போயிட்டேன். மண்ணெண்ணெய் ஒரு கடையில விக்கிறேன்னு போயிட்டேன். அப்ப காலம் போல இருக்க 11 மணிக்கு போனவன் நம்ம வேற இல்ல. இந்த அப்படி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால இது இனியும் நாங்களும் இப்படி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வச்சு சூம் செய்யலுமோ தெரிய பார்த்தோம். என்ன அதுதானே. அதான் என்ன இப்படி இப்படி நடக்க போகுது தெரியல. பாப்போம். நீங்க செய்ய மேனேஜ் பண்றதுக்கு பிரச்சனை இங்க வந்து கேஸ் இல்லையா ஏதோ கூட மேனேஜ் பண்ண கஷ்டம் இல்லையா? இங்கேயும் அந்த விறகு இதுக்கான எங்களுக்கு அப்படியான அந்த அடுப்பு இல்லையே. விறகு அடுப்பு லண்டன்ல எல்லாம் இருக்குது வீடுகள்ல. சில வீடுகள்ல அப்படியே போட்டு எரிக்கலாம். எங்களுக்கு ஃபுல்லா ஹீட்டர் தானே. வீட்டுக்குள்ளேயே ஒரு அந்த குகை மாதிரி ஒன்றுக்குள்ள அது முந்தி தொடக்கம் இருக்காது. பழைய கால சிஸ்டம் இப்பவும் வச்சிருக்கேன். அது வச்சு அது செய்யறாங்க. இப்ப இங்கேயும் ஒரு சில வீடுகள்ல இருக்கு. ஆனா இங்க சுவிஸ்ல சரியான குறைவு. ஜெர்மன் சுவிஸ்ல குறைவு. பிரான்ஸ்ல அக்கா விட்டு அந்த விறகு வச்சிருக்கிறதா? குளிர்காலத்துல சூடு மூட்டுறதுக்காக வச்சிருக்கிறதா? சூடு மூட்டுறதுக்காக அது வச்சிருக்கிறது குளிர்காலத்துல. இப்ப இந்த 2வது அக்கா வீடு வாங்கி இருக்கிற வீட்லயும் ஹீட்டரும் இருக்கு. அந்த இதுவும் இருக்கு. பிரான்ஸ்ல ஒரு பழைய ஆட்கள் தான் வாங்கினது. வயசு போனவங்க தான் அந்த வீடு வாங்கினோம். இப்போ வச்சிருக்கிறா. அவள் லாஸ்ட் இயர் எல்லாம் அதுக்குள்ள விறகும் போட்டு எரிச்சவன். ஏன்னா வீடு வாங்கிட்டு அவ தான் அதை குறைச்சது. ஹீட்டருக்கு காசு கூட வருதுன்னுட்டு விறகு போட்டு எரிச்சவன். இப்ப அதுவும் விறகும் வாங்கணும். வாங்கித்தான் எரிக்க வேணும். என்ன செய்யற அதுதான். வேற என்னடா அடிக்கிறாங்க. ஓகேம்மா. பாய் ரேவதி. பாய் பாய் ரேவதி. பாய் பாய்டா. பாய். ஓகே ஓகே. தேங்க்ஸ் அம்மா.